எதுக்கு சபையா நம்மளை கூட்டி வச்சிருக்கிறாரு? நம் ஒவ்வொருடைய வாழ்வையும் தேவன் தொட்டு ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சபையாய் நாம் இணைந்து இந்த சமூகத்தை ஆசீர்வதிக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கடவுள் பாருங்க, உங்களை எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? பட்டணத்தையே ஆசீர்வதிக்க அழைச்சிருக்கிறார். அப்போ அந்த பட்டணமே எப்படி அப்படி இருக்க போகுதுன்னா, நீ நல்லா இருந்தனா நாடே நல்லா இருக்க போகுது. முன்னேற்றத்துல தான் நாட்டின் முன்னேற்றமே அடங்கி இருக்கு. நீங்க நல்லா இருக்கிறதுனாலதான் நாடே நல்லா இருக்க போகுது. அதனாலதான் பக்தன் பாடுகிறான், நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. யாருங்கிறது புரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க வந்தவங்க, இந்த உலகத்துக்கு வாழ்வு கொடுக்க வந்தவங்க, இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க வந்திருக்கிறவங்க, இந்த உலகத்துக்கு உப்பா இருக்க நீங்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டது நீங்க 4 பேருக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக. உங்க வேலையே வாரி வழங்குற வேலை தான். எதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க பாருங்க, அதெல்லாத்தையும் நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கிற நாள் உங்களுக்கு வருகிறது. வாடகை எப்படி கொடுக்க நினைக்கிறீங்க? நீங்க நிறைய பேருக்கு வாடகையை நீங்க கொடுப்பீங்க. நமக்கு சுகம் வருமானு இப்ப யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்க சுகமாவீங்களான்னு தானே இருக்கிறீங்க. நான் சொல்றேன், உங்களை தொடுகிறவர்கள்லாம் சுகமடைய போகிறார்கள். நமக்கு எப்பவுமே நம்ம அடிக்கடி மறந்து போறது என்ன தெரியுமா? நாம யாருங்கிறது தான். ஏன்னா நிறைய நேரத்தில் நம்முடைய அனுபவங்கள் நமது அடையாளங்கள் நாம் நம்பி விடுகிறோம். காசு இல்லைன்னு நம்ம ஏழைகள் நினைச்சிடறோம். உடம்பு சரியில்லை உடனே என்னத்தை போ அப்படின்னு நம்ம நினைச்சிடறோம். வாழ்க்கையில ஒரு சில தோல்வியை பார்த்த உடனே நம்மளே தோல்வி அப்படின்னு நினைச்சிடறோம். இதெல்லாம் உங்க வாழ்வின் அனுபவங்கள். ஆனால் உங்கள் அடையாளங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. உங்களோட அடையாளங்கள் மாற்றப்பட முடியாததா இருக்கிறது. உங்க அடையாளங்களை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு கடவுள் யாரையும் ஆசீர்வதிக்கிறது இல்ல. எப்படி நடக்கும்? இன்னைக்கு இது எல்லாமே உங்க மூலமா தான் நடக்கும். இப்ப எனக்கு வருமாங்கிறது கேள்வியே கிடையாது. என் மூலமா போகுதுன்னா அப்ப எனக்கு வரமா எப்படி போகும்? கண்டிப்பா வரும். உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கா இல்லையா? கேள்வி இருக்கா இல்லையா? அப்ப என்ன பண்ணும்? காலையில எழும்பி யாராவது சோகமா இருந்தா, ஒரு நாட்டு அரசன் எப்படி வீதி விழா வந்து குடிமக்களே நன்றா இருக்கிறீர்களா அப்படிதான் நீங்க ஒலா போறதுக்காக உங்களை கூப்பிட்டு இருக்கிறார். நீங்க எழுந்து போய் நலமா இருக்கிறீர்களா, உங்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டுமான்னு சொல்லி இன்னொருத்தருடைய முடிச்ச அவிழ்க்கிறதின் மூலம் உங்களுக்கு அறியாத விதத்துல உங்க முடிச்சுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுகிறது. எனக்கு ஒண்ணு நடக்குமாங்கிறது இடத்துல இருக்கிறதுக்கு பேரு சபை கிடையாது. சபை வந்து ஒன்றை நடப்பிக்கும் இடத்துல அது இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேரு உங்களை யூஸ்லெஸ்ஸா பயனற்றவர்களா உணரும்படி பிசாஸ் பண்றான். ஏன் தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிறது உங்களுக்கு யூஸ் ஆக மாட்டேங்குது. உண்மை என்ன தெரியுமா? அது உங்களுக்காகவே கிடையாது. அது இன்னொருத்தருக்கு ஊழியம் செய்ய, அது இன்னொருத்தருக்கு உதவுறதுக்காக கடவுள் உங்க கையில கொடுத்துருக்கிறார். எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை நினைக்கிறீங்களோ அதற்கெல்லாம் நீங்க தீர்வு உண்டு பண்ண போறீங்க. தேவையில இருப்போம், யாராவது கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அதை கொடுத்துரு அப்படின்னு. இது எனக்கு வர வேண்டிய நேரம் இல்ல, இது நீ கொடுக்க வேண்டிய நேரம். இன்னைக்கு உங்களுடைய நிஜமான அடையாளங்கள் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னா, நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற இடத்துல இல்ல, உங்க மூலமா தான் கிடைக்க போகுது. நீங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர். உங்க ஏரியாவுக்கு தேவனுடைய குட்னஸ டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட் டீலரு நீங்க தான். அதனாலதான் இப்போ இந்த எஸ்தர் புத்தகம் இப்போ செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் படிச்சுட்டு இருக்கிறோம். அந்த செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் ஸ்டடியில பேசிட்டு இருக்கிறோம். அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஆமானுடைய மனைவி வந்து சொல்றா ஆமான் கிட்ட, அவன் யூதனா இருக்க நீர் அவனுக்கு முன்பாக தாழ்ந்துதான் போக வேண்டும் அப்படி சொல்றா. ஏன்னா அவன் வித்து அப்படி, அவனுக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. அவனுக்கு முன்னாடி நீ எவன் போய் நின்னாலும் அவன் கீழே போவான், அவன் மேலே வருவான் அப்படிங்கிறது தான் விஷயம். வீட்டம்மா பேச்ச அன்னைக்கே அவன் கேட்டிருந்தான்னா அதோட பிரச்சனை முடிஞ்சிருக்கும். கேட்டானா இந்த ஆமான்? வீட்டம்மா பேச்ச கேட்கல. கடைசியில் பார்த்தா தூக்கு மரத்தில் கேட்டி தூக்கிட்டாங்க. வீடு வாசல் எல்லாம் போச்சு. இந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவன் போகிறான். என்ன சொல்ல வரான் அப்படின்னா, இந்த இனம் வந்து காக்கப்படுது. ஏன்னா இந்த இனத்தின் வழியாக தான் ஆசீர்வதிக்கிறவர் என்ன பண்ண போகிறார், வரப்போகிறார். சரி, இன்னைக்கு உங்களையும் என்னையும் குறித்து என்ன அப்படின்னா, ஆசீர்வதிக்கிறவர் வந்துட்டார், ஆசீர்வதிச்சிட்டாரு.
இப்போ அது உங்க மூலமாகத்தான் இந்த உலகத்துக்குள் பாய்ந்து ஓட போகிறது. ஆமென். அப்போ உங்களிடத்தில் வராமல் இந்த உலகத்துக்கு ஒன்று போக முடியாது. எல்லாம் சொல்லுங்க, என்னிடத்தில் வராமல் இந்த உலகுக்கு ஒன்றும் போகாது. நீங்க தான் அந்த பைப்லைன். யூ ஆர் த சேனல். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் அந்த வாசல், நீங்க தான் அந்த வழி. ஆமென். யூ ஆர் த பர்சன். ஆண்டவர் யாரையோ தேடிட்டு இருக்கிறாரு நினைக்காதீங்க. இன்னைக்கு காலையில் உங்களை கொண்டு தான், உங்க மூலமாகத்தான் அவருடைய நோக்கத்தை, திட்டத்தை இந்த பூமியில் அவர் நிறைவேற்ற போகிறார். ஆமென். அதனால் கண்டிப்பாக இப்போ இருக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்காது, இப்போ இருக்கிற மாதிரி உங்கள் தொழில் இருக்காது, இப்போ இருக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையின் காரியங்கள் இருக்காது. இது சிறந்த நிலைக்கு வந்தே ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா வந்தால் தான் உங்கள் மூலமாக அது போக முடியும். ஆமென். அதனால் வரும். கர்த்தர் அதை நம்புகிறாரு, நம்பி தான் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைச்சிருக்கிறாரு. இப்போ உங்களுக்குள்ள அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க கிரியை செய்கிறாருன்ட்டு? He is working in you. அவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு, ஒரு திட்டத்தோடு அவர் உங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்குள்ளே தம்முடைய வல்லமையான செயல்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். வேதவசனம் பாருங்கள், இதை அப்படியே சொல்லுது பாருங்கள். எபேசியர் நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. எபேசியர் 2:10 பாருங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு, எல்லாம் சொல்லுங்க, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, அதாவது உங்க புரியுற மாதிரி சொல்றேன்னா, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதே நீங்க 4 பேருக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக. ஆமென். அதாவது உங்க மூலமா தான் நாட்டுக்கே அல்லது மற்றவர்களுக்கே நன்மை போக போகுது. அந்த நன்மையை செய்யறதுக்கு தான் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாராம், தெரிந்து கொண்டிருக்கிறாராம். அப்போ உங்களுக்கு நன்மை இல்லாமல் இருக்கிறது எப்படி? கண்டிப்பாக இருக்கவே முடியாது. அப்போ வசனத்தை கவனிச்சு பாருங்க, என்ன சொல்லுது? நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அப்படின்னா அர்த்தம்னா, நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு, அநேகருக்கு நீங்கள் நல்லது செய்கிற அளவுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா ஆயத்தத்தையும் அவர் பண்ணிட்டு தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையினால உங்களுக்கு நல்லது வருமாங்கிறது கேள்வியே கிடையாது. நீங்கள் 4 பேருக்கு நல்லது செய்ய தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதுனால நிச்சயமாகவே நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்பதுதான் சத்தியமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எப்படி வருது பாருங்க. For we are his workmanship, his own master work, a work of art. அதாவது தேவனுடைய வேலைப்பாடாக நீங்கள் இருக்கிறீர்கள். இது இந்த வசனம் எப்படி சொல்ல வருதுன்னா, கடவுள் ஒரு சிற்பி என்றால் அவர் செதுக்கின சிற்பம் நீங்கள். தேவன் ஒரு ஓவியர் என்றால் அவர் வரைந்த ஓவியம் நீங்கள். தேவன் ஒரு எழுத்தாளர் என்றார், அவர் எழுதிய சிறந்த புத்தகம் நீங்கள். தேவன் ஒரு பாடலாசிரியர் என்றால் அவர் பாடின சிறந்த பாடல் நீங்கள். இப்படி தான் சொல்லுது இந்த வசனத்தினுடைய ஆழமே அதுதான். யூ ஆர் த ஒர்க்மேன்ஷிப் ஆஃப் காட். அதாவது தேவனுடைய கை வேலைப்பாடாக இருக்கிறீர்கள். ஆமென். வார்த்தையினால எல்லாத்தையும் பண்ணாரு, ஆனா உங்களை தொட்டு தொட்டு அணைச்சி அவர் கை வேலைப்பாடாக நீங்கள் இருக்கிறீர்கள். யூ ஆர் த ஒர்க்மேன்ஷிப் ஆஃப் காட். அப்போ உங்களில் தேவன் இப்படிப்பட்ட கிரியை செய்கிறாருன்னா, வேதவசனம் சொல்லுது, நீங்கள் நற்கிரியைகளை செய்யும்படிக்கு கிறிஸ்துக்குள்ளாக நீங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்க, சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்படின்னா அர்த்தம்னா, உங்கள் வேலையே வாரி வழங்குற வேலை தான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். ஆமென். நான் சொல்கிறேன், அதனால தான் உங்கள் பஞ்சம், உங்கள் பற்றாக்குறை நிரந்தரமானது அல்ல. அது உங்களை விட்டு நீங்கியே ஆக வேண்டும். நீங்கள் ஊற்றாக மாற தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். ஆமாங்க, நீங்கள் தான் ஊற்று. உங்கள் மூலமாக தான் பாய போகுது. கர்த்தர் வேற யாரையோ கொண்டோ இல்லை எப்படியோலாம் அவர் செய்ய போகிறதே இல்லை. உங்கள் மூலமாக, உங்களை கொண்டு அவர் செய்ய திட்டமிட்டிருக்கிறார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் மூலமாக, உங்களை கொண்டு அவர் செய்ய திட்டமிட்டிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் நல்லா இருக்கிறதுனால தான் நாடே நல்லா இருக்க போகுது. ஆமென்.
அதனால தான் பக்தன் பாடுகிறான், நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. எந்த பக்தன் மட்டும் கேட்டுறாதீங்க. எந்த பக்தனா இருந்தானே நல்ல பாட்டா இருந்தா பாடிட வேண்டியதானே. இதுதான் கீ பாருங்க. இட்ஸ் அ கீ பாருங்க. இது புரிஞ்சுக்கணும். நீங்க யாருங்கிறது உங்களுக்கு புரியணும். நாம இந்த சில நேரம் இந்த ஆக்சிடென்ட்ல அடிபட்டு ஆஸ்பத்திரியில் கிடப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அப்புறம் அப்படி முழிப்பு தந்து நினைப்பாங்க, நான் யாரு, நான் எங்க இருக்கேன் அப்படிம்பாங்க. நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான் உட்காந்துருக்குறாங்க. மண்டையில் அடி யாரு எங்க இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. நீங்க யாருங்கிறது புரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க வந்தவங்க, இந்த உலகத்துக்கு வாழ்வு கொடுக்க வந்தவங்க, இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க வந்திருக்கிறவங்க, இந்த உலகத்துக்கு உப்பா இருக்க நீங்க வந்திருக்கிறீங்க. ஆமென். நான் சொல்றேன், இங்க இருக்கிற உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு இருக்கு. அதுவும் ஸ்பெஷலா இந்த சபைக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்குது. உங்க கை வாரி இறைக்கும், உங்க கை வாரி இறைக்கும். இன்னைக்கு காலையில I want to release that anointing one more time in your life. ஹல்லேலூயா. உங்க கை ஏந்தாது. நீங்க பிச்சைக்காரங்களா இருக்க மாட்டீங்க. உங்க கை ஏந்துகிற கையா இருக்காது. இந்த காலை வேளையில I want to release the glory of God. I want to release that prosperity anointing once again in your life. உங்க பிசினஸ், உங்க வாழ்க்கையின் காரியங்கள்ல இந்த வார்த்தையை இந்த காலையில நான் பேசும்படி தூண்டப்படுகிறேன். உங்கள் கை வாரி இறைக்கும். நீ கடன் வாங்க மாட்டாய், நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகும்படி தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடியே அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக அவர் இருக்கிறார். நான் சொல்றேன், இது கிடையாதுங்க, இது கிடையாது. இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க, அது கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, நிச்சயமாவும் நீ வல்லலா தான் இருப்ப. ஆமே, நீ வல்லலா தான் இருப்ப. நீ இந்த வலிச்சு சுரண்டி ஏதோ பிடிச்சி இல்லை யாருக்கிட்டே இருந்து எடுத்து அப்படி நீ வாழ மாட்ட. நீ ஏன் சாயல், நீ என் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன். நீ என்ன மாதிரி தான் இருப்ப. நீ வாரி வழங்குகிறவனா இருப்ப, நீ அள்ளி கொடுக்கிறவனா இருப்ப. நீங்க சொல்றாங்க, எதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க பாருங்க, அதெல்லாத்தையும் நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்குற நாள் உங்களுக்கு வருகிறது. அதெல்லாம் நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்குற நாள் வருது. வாடகை எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்க நிறைய பேருக்கு வாடகையை நீங்க கொடுப்பீங்க. ஏன் நிறைய பேருக்கு வீடுகளை கட்டி நீங்க கொடுப்பீங்க. இது நடக்கும். இன்னைக்கு அதை நடப்பிக்கிற ஒரு ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார். நடப்பிக்கக்கூடிய வார்த்தைகளை இந்த காலையில அனுப்பி கொண்டிருக்கிறார். எதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு இன்னைக்கு நினைச்சிருக்கீங்க, அது உங்களுக்கு கிடைக்கிறதே சவாலா இருக்குது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு காலையில் உங்களுக்கு ஒன்று நினைப்பூட்ட விரும்புறாரு. எது உனக்கு கிடைக்கணும்னே நீ ஏங்கிக்கிட்டு இருக்கிறையோ அதையே நீ மற்றவனுக்கு கொடுக்கிறவனா இருப்ப. அதையே நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. கிதியோனுடைய பிரச்சனை என்ன? என் வயல்ல இருக்கிற கோதுமையை எடுத்து என் வீட்டுக்கே கொண்டு போக முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை என்னால் தீர்க்க முடியல, அல்லது என் வீட்டு கதையை என்னால் தீர்க்க முடியல, என் பிரச்சனையே எனக்கு தீர்க்க முடியலன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற அவனை கூப்பிட்டு தான் நாட்டு பிரச்சனையே தீர்க்கிறார். இன்னைக்கு வீட்டு பிரச்சனையை கூட தீர்க்க முடியாமல் நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களை கொண்டு தேவன் இன்டர்நேஷனல் ப்ராப்ளத்தை, நேஷனல் ப்ராப்ளத்தை அவர் சால்வ் பண்ணுவார். அந்த நாள் வருகிறது. அதை உங்கள் மேலே காலையில் நான் பேச விரும்புகிறேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் நிஜம் அல்ல. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் அடையாளம் அல்ல. உங்களுடைய அன்றாட தேவைகளுக்காக நீங்க போராடி இருக்கிறீங்க. நாள் வருது, யோசேப்பின் களஞ்சியம் திறந்து அவன் வாரி கொடுத்தது போல உங்க களஞ்சியம் திறக்கப்படும். உங்க களஞ்சியம் திறக்கப்படும். உங்கள் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும். இன்னைக்கு உங்க கனவுக்கு எதிராக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை, அதெல்லாம் நிஜமாக போகுது, அதெல்லாம் நிஜமாக போகுது. அப்போ என்ன நடக்கும்னா, இவன் அடிமையாக உட்காந்து எனக்கு ஏதாவது நன்மை நடக்குமா அப்படின்னு இதெல்லாம் போய் இவன் தேசத்துக்கே நன்மை செய்கிறவனாக மாறிட்டான். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை குறித்து இந்த காலை வேளையில் தேவன் இதைத்தான் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அதனால தான் வேதவசனத்தில் படித்தோம், அவைகளில் நடக்கும்படி அவர் முன்னதாகவே ஆயத்தம் செய்தார் என்று எழுதியிருக்கிறது. நீதிமொழிகள் திருப்புங்க. நீதிமொழிகள் 11வது அதிகாரம்
இது நம்ம சபைக்கான நமக்கான ஒரு தீம்னு சொல்லலாம், நம்மளுடைய அடையாளம்னு சொல்லலாம். இதுதான் நமக்கான காலிங், இதுதான் நமக்கான அழைப்புன்னு சொல்லலாம். நீதிமொழிகள் 11:10-11 2 வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களி கூறும். அப்போ கடவுள் பாருங்க உங்களை எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? பட்டணத்தையே ஆசீர்வதிக்க அழைச்சிருக்கிறார். ஆமென். அப்போ அந்த பட்டணமே அப்படி இருக்க போகுதுன்னா நீதிமான்கள் நன்றாக இருந்தார். எல்லாம் சொல்லுங்க, நீதிமான்கள் நன்றாக இருந்தார். சிம்பிளாக சொன்னா, நீ நல்லா இருந்தனா நாடே நல்லா இருக்க போகுது. உன் முன்னேற்றத்தில் தான் நாட்டின் முன்னேற்றமே அடங்கியிருக்கு. உன் முன்னேற்றத்தில் தான் தேசத்தின் முன்னேற்றமே அடங்கியிருக்கிறது. நீங்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களி கூறும். அப்புறம் பாருங்க, செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்று ஓங்கும். எல்லாம் சொல்லுங்க, ஓங்கும். செம்மையானவர்கள் யாரு? நீங்க தான். எல்லாம் சொல்லுங்க, நான் நல்லா இருந்தாதான் ஊரே நல்லா இருக்கும். என் ஆசீர்வாதத்தில் தான் பட்டணத்தில் சந்தோஷம் வரப்போகுது. நான் நல்லா இருக்கும்போது தான் பட்டணம் ஓங்க போகிறது. அப்போ நான் சொல்கிறேன், இன்றைக்கு சபையாக இந்த இடத்துல கூடி இருக்கிறோம். எதுக்கு சபையாக நம்மளை கூட்டி வச்சிருக்கிறாரு? நம் ஒவ்வொருடைய வாழ்வையும் தேவன் தொட்டு ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சபையாய் நாம் இணைந்து இந்த சமூகத்தை ஆசீர்வதிக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன். ஆசீர்வதிப்பாரா, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா, அந்த நிலை கிடையாது. நீங்களே ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறீங்க. இது புரிஞ்சுக்கோங்க. என் அழைப்பு என்ன? நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? ஆசீர்வதிக்க. எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதிக்க. கடவுள் என்ன வேலை பண்ணாரோ அந்த வேலையை பண்ண தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறார். கடவுள்கிட்ட இருந்து ஒன்றை பெறுவது மட்டும் இல்லைங்க, கடவுள்கிட்ட இருந்து எதை பெறுகிறோமோ அதை இந்த உலகத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறதுக்காக அவர் உங்களை அழைச்சிருக்கிறார். 2 லைனில் சொல்லலாம், ரிசீவ் அண்ட் ரிலீஸ். எல்லாம் சொல்லுங்கள், ரிசீவ் அண்ட் ரிலீஸ். சொல்லுங்கள் பார்க்கலாம், ரிசீவ் அண்ட் ரிலீஸ். அதாவது பெறுவதும் பெற்றதை வழங்குவதும் தான் உங்களை குறித்த கடவுளுடைய திட்டமும் நோக்கமுமாக இருக்கிறது. ஆமென். அதனால தான் பாருங்கள், இப்படி நம்ம கூடி வரும் பொழுது சத்தியத்தை கேட்கிறோம், வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்கிறோம். அதன் வாயிலாக நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுறீங்க? ஆமென். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில் பட்டுட்டு இருக்கிறீங்க. இது அதனால தான் ஒவ்வொரு வாரமும் சாட்சிகளை கேட்குறோம், மாற்றங்களை கேட்குறோம். முன்னாடி மாதிரி இல்லைங்க, இப்போ என் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களாக நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது என் வாழ்க்கை, என் குடும்பம், என் தொழில் ஒரு கஷ்டமான நிலையில் இருக்குங்கிறது இல்லை. கடவுள் அதை தெரிந்து கொண்டதின் நோக்கமே எதுக்குன்னா, அதை ஒரு ஊற்றாக, அதை ஒரு வாய்க்காலாக மாற்றுவதற்கு. அப்போ அது என்னை குறித்து உங்களை குறித்து அழைப்பாக இருக்கிறதுனால இப்போ இருக்கிற விஷயத்தை பார்க்காதீங்க, நானும் நீங்களும் ஒரு ஊற்றாக இருப்போம். ஆமென். இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். எல்லாம் சொல்லுங்க, நதி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தான் நதி. ஆமென். நதியே. ஆமென். ஜீவன் தரும் நதி. ஆமென். எனக்கு பைபிளில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல எதெல்லாம் ஆண்டவரை பற்றி பேசியிருக்குமோ கொஞ்சம் டைமில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்மளை பற்றியும் பேசும். ஆண்டவரை பற்றி எதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டே வர்றீங்களோ அதே ட்ரூத்து உங்களை பற்றி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், வேதவசனம் சொல்லுது, இயேசு சொன்னார், நான் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் அப்படி சொன்னார். அப்படி சொல்லிட்டு இப்போ அவருடைய மக்களை பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர். யூ ஆர் த லைட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னாரு. என்ன ஆண்டவரே, நீங்கள் ஒளியாக இருந்தீங்க, ஓகே. நான் ஒளியாக இருக்கிறேன், நீ என்கிட்ட வந்துட்டல, இப்போ என்கிட்ட இருக்கிற ஒளி உனக்குள் சென்று உன் மூலமாக உலகுக்கு அது ஊடுருவி செல்ல ஆரம்பிக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, யூ ஆர் த லைட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், யூ ஆர் த லைட். என்ன ஒரே இருட்டாக இருக்குது அப்படி சொல்லாதீங்க. ஆமாம், அது நம்ம கலர் வேணால் அப்படி இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை அப்படி இருக்காது. ஆமென். கலர் வேணால் அப்படி இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஒளிமயமாக இருக்கும். தேவரீர் என் விளக்கை ஏற்று நீர். ஆமென்.
அப்புறம் விளக்கு ஏற்றினது பிறகு என்னது, விளக்கு போய் பல விளக்கை ஏற்றும். ஆமென். அதனால தான் பாருங்கள், ஆசீர்வாதத்தை குறித்தோ செழிப்பை குறித்தோ உயர்வை குறித்தோ நமக்கு எந்த குற்ற உணர்வும் இல்லை, எந்த பய உணர்வும் இல்லை. ஏன்னா அது அத்தனையும் நம்ம மேலே வர வர நம்ம சுற்றில பாஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம சுற்றில இருக்கிற கொஞ்சம் பேருக்கு வர வர அது அடுத்தால பாய ஆரம்பிக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், கொட்டுன்னு கொட்டி உங்கள் மூலமாக இந்த உலகுக்கே அது பாய்ந்து செல்லும். தேவன் அவிதமான ஒரு வாழ்க்கைக்காக அவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். அது ஆரோனுடைய தலையிலே ஊற்றப்பட்டு அவன் தாடியிலெல்லாம் நனைஞ்சு அப்புறம் அங்கிலெல்லாம் என்ன பண்ணுது, அது வருது. நான் லுங்கிலாம் கட்டியிருக்கேன், பரவாயில்ல, லுங்கிலையும் வடியும். என்னங்க, அங்கில தான் வடியும் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம மேலே தலையாகிய கிறிஸ்துவின் மேலே எதெல்லாம் வருதோ அதெல்லாம் சரீரமாகிய சபைக்குள்ளே வருகிறது. சபையின் மூலம் இந்த உலகத்துக்குள்ளே அது பாய்ந்து செல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட ஒரு பெண் சுகமடைந்தாள், வேதத்தில் படிக்கிறோம். ஆனால் நீங்கள் யார் தெரியுமா? யூ ஆர் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். வஸ்திரத்தை தொட்டாலே சுகம் ஓடுதுன்னா உங்களை தொட்டா என்ன ஆகும்னு யோசித்து பாரு. உங்களை தொட்டா என்ன ஆகும் பாரு. நமக்கு சுகம் வருமானு இப்போ யோசிச்சுட்டு இருக்கோம். பிரதர், என்னை தொட்டு சுகமாறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் சுகமாவேனா? நீங்கள் சுகமாவீங்களான்னு தானே இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், உங்களை தொடுகிறவர்கள்லாம் சுகமடைய போகிறார்கள். உங்கள் பக்கத்தில் நிற்கிறவங்க கூட ஹீல் ஆவாங்க. உங்கள் அருகில் வருகிறவர்கள் கூட சுகத்தை அவங்க வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இயேசுவின் வஸ்திரத்தை தொடும்போதே சுகம் பாய முடியும்னா யூ ஆர் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஆமென். இன்னும் சொல்ல போனால் அவர் சொல்கிறாரு, நீ என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பின் எலும்புமா இருக்கிறாய். பாருங்களேன், ஆதாம் நித்திரை செய்த போது ஆதாமுக்கு ஒரு அயர்ந்த தூக்கத்தை கடவுளை வர வச்சு யாரை உண்டு பண்ணுறாரு? ஏவாளை உண்டு பண்ணுறாரு. அவன் முழிச்சு பார்க்குறான் ஏவாள். இப்போ ஏவாளை பார்த்து சொல்கிறான், நீ என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பின் எலும்புமா இருக்கிறாய் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் கிறிஸ்துவுக்கும் ஒரு அயர்ந்த நித்திரை வந்துச்சு. கல்வாரி சிலுவையில் அவர் மரித்து 3 நாள் என்ன பண்ணுறாரு? ஒரு அயர்ந்த நித்திரை. 3ஆவது நாள் அவர் எழுஞ்சி பார்த்தா சபையாகிய சரீரம் வந்துடுச்சு. சபையாகிய மணவாட்டி, சபையாகிய ஏவாள் உருவாக்கப்பட்டுடுச்சு. இப்போ ஆதாம் சொன்னதே அதே வார்த்தையை தான் தன் சரீரமாகிய உங்களை பார்த்து சொல்றாரு, நீ என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பின் எலும்புமா இருக்கிறா. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் அவருடைய மாம்சத்தின் மாம்சமும் எலும்பின் எலும்புமா இருக்கிறேன். ஆமென். இப்போ அவர் தலையா இருக்கிறார், நீங்கள் சரீரமா இருக்கிறீர்கள். அப்போ யோசித்து பாருங்க, இன்னைக்கு இந்த அம்புட்டு பிரச்சனைக்கும் தீர்வு உங்ககிட்ட இருந்து தான் புறப்பட போகுது. ஆமென். ஸ்தேபா நாட்டு ராஜஸ்திரியா இருந்தாலும் அவள் சாலமோனிடத்தில் வந்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் யாராலும் விடுவிக்க முடியாததை சாலமோன் விடுவித்தான். நான் சொல்கிறேன், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அவர்தான் உங்க தலை. அவர்தான் உங்க தலை. நீங்கள் அவரோடு இணைக்கப்பட்ட சரீரமா இருக்கிறீர்கள். ஆமென். Understand your identity. Understand who we are in Christ Jesus. நமக்கு எப்பவுமே நம்ம அடிக்கடி மறந்து போறது என்ன தெரியுமா? நாம யாருங்கிறது தான். நம்முடைய அடையாளத்தை யாராவது நமக்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா நிறைய நேரத்தில் நம்முடைய அனுபவங்கள் நமது அடையாளங்கள் நாம் நம்பி விடுகிறோம். காசு இல்லைன்னே நம்ம ஏழைகள் நினச்சிடுறோம். உடம்பு சரியில்லைன்னே என்னத்தை போ அப்படின்னு நம்ம நினச்சிடுறோம். வாழ்க்கையில் ஒரு சில தோல்வியை பார்த்த உடனே நம்மளே தோல்வி அப்படின்னு நினச்சிடுறோம். கிடையாது, இதெல்லாம் உங்கள் வாழ்வின் அனுபவங்கள். ஆனால் உங்கள் அடையாளங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. உங்களோட அடையாளங்கள் மாற்றப்பட முடியாததாக இருக்கிறது. உங்கள் அடையாளங்களை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். ஆமென். நம்ம அதை அடிக்கடி மறந்துடுறோமா? பாருங்கள், யாக்கோபு 1வது அதிகாரம் 1வது அதிகாரம்
23:24 பாருங்க. எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் ஆனால் கண்ணாடியில் தன் ஸ்வாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுகிறான். எல்லாம் சொல்லுங்க, தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுகிறான். எத்தனை பேருக்கு உங்க மூஞ்சி ஞாபகம் இருக்கு? இப்போ கண்ணாடியில் பார்க்கும்போது டக்குன்னு கொஞ்ச நேரம் நம்ம மைண்டில் இருக்குது, அப்புறம் டபக்குன்னு நமக்கு என்ன பண்ணிடுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க முகத்தை. கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம முகம் நமக்கு தெரியுது ஃபிசிக்கலா, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணிடுது? மறந்துடுது. இந்த இடத்துல கண்ணாடின்னு சொல்றது எதுன்னா தேவனுடைய வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை. God's word is a mirror. அது ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி போய் நிற்கும்போது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி என்னங்கிறது அது உங்களுக்கு என்ன பண்ணுது? காட்டுது. உங்களுடைய ஆவிக்குரிய நிஜம் என்ன என்பதை அது காட்டுகிறது. உண்மையிலேயே நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதை அது உங்களுக்கு காட்டுகிறது. அப்படி காட்டும்போது அதில் தான் தெரியுது, நீ கையேந்திர ஆள் இல்லை, நீ வாரி இறைக்கிற ஆள். நீ பலவீனன் அல்ல, நீ பலவான். நீ ஏழை அல்ல, நீ ஐஸ்வர்யவான். அப்போ அந்த சாயலை நம்ம அந்த சாயலை நிறைய நேரத்தில் மக்கள் என்ன பண்ணிடுறாங்களாம்? மறந்து விடுறாங்க. அதனால தான் பாருங்கள், இன்றைக்கி சபைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, நான் மறுபடியும் கண்ணாடி உங்கள் முன்னாடி வைக்கிறேன். இவ்வளோ நேரம் என்ன பண்ணிடுதுன்னு நினைக்கிறீங்க? கண்ணாடி எடுத்து உங்கள் முன்னாடி வச்சு இப்படி பாருங்கள். நீங்கள் உங்களை பூனைன்னு நினச்சிட்டு இருந்தீங்க. நான் கண்ணாடி தூக்கி காட்டின உடனே உள்ள ஒரு சிங்கம் தெரியுது, உள்ள ஒரு புலி தெரியுது, உள்ள ஒரு இது தெரியுது. ஆமென். ஏன்னா நம்ம மைண்டில் நம்ம பூனை தான் போல நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆனால் கண்ணாடி எடுத்து பார்த்தா தான் தெரியுது, நீ பூனை கிடையாது. யாரு? வெட்டி கிளி அல்ல, வெட்டும் புலி என்று அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரியுது. பாருங்க, என்னமோ தெரில பாருங்க, யாரெல்லாமோ அதை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு தான் அது தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு காலையில் மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்தார். நீ யார் தெரியுமா? நீ யார் தெரியுமா? ஆள பிறந்தவன், அநேகரை வாழ வைக்க பிறந்தவன், உலகத்துக்கே வெளிச்சம் நீ, உலகத்துக்கே உப்பு நீ, அநேகரை சுகமாக்க வந்தவன் நீ, செத்ததை எழுப்பக்கூடியவன் நீ, இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிறவன் நீ. நம்முடைய அடையாளத்தை தேவன் மீண்டும் நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். நீ யார் தெரியுமா? நீ யார் தெரியுமா? அதை நமக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறார். ஏன்னா நமக்கு அதுதான் போட்டுக்கு அதில் எப்படி வருது பாருங்க. கண்ணாடியில் தன் ஸ்வாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான். அவன் தன்னை தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே, சர்ச்சை விட்டு கொஞ்சம் வெளியில் போன உடனே என்ன பண்ணிடுது? தன் சாயல் என்னதென்பது மறந்து விடுகிறது. நிறைய பேருக்கு அதான் மறந்துடுது. எதுன்ட்டு நான் யாருங்கிறதே மறந்துடுது. நம்ம என்ன நினைக்கிறோம்? இருக்கிறத வச்சு நினைக்கிறோம், அல்லது சூழ்நிலையை வச்சு நாம் யாருங்கிறத நாம் யோசிக்கிறோம். கடவுள் சொல்கிறாரு, நீ வியாதியில் இருக்கலாம், ஆனால் நீ யார் தெரியுமா? நீ என் சரீரம், என் மாம்சம், என் எலும்புமா இருக்கிறா. ஒன்றை தொட்டாலே வியாதிகள் குணமடையும், ஒன்றை தொட்டாலே மரித்தது எழும்பும், ஒன்றை தொட்டாலே மக்களுக்கு விடுதலைகள் உண்டாக ஆரம்பிக்கும். சொல்லட்டுமா? இன்னைக்கு இயேசு யாரையும் சுகமாக்குறது இல்லை. இன்னைக்கு கடவுள் யாரையும் ஆசீர்வதிக்கிறது இல்லை. சரிங்களா? வெடிகுண்டை போட்டார அப்படிங்கிறீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ எப்படி நடக்கும்? இன்னைக்கு இது எல்லாமே உங்கள் மூலமாக தான் நடக்கும். அவர் சொல்கிறாரு, நீ யாரை ஆசீர்வதிக்கிறையோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். நீ எதை கேன்சல் பண்ணுறியோ அதை நாங்கள் கேன்சல் பண்ணுறேன். எதுக்கெல்லாம் நீ அனுமதி கொடுக்குறியோ நான் அதுக்கு அனுமதி கொடுக்க போகிறேன். எதுக்கெல்லாம் நீ அனுமதி மறுக்க போகிறையோ அதுக்கெல்லாம் நான் அனுமதி மறுக்க போகிறேன். இப்போ அத்தாரிட்டி உங்கள் மேலே இருக்குது, சரீரமாகிய சபையின் மேலே இருக்கிறது, கிறிஸ்துவின் சரீரத்தின் மேலே தேவன் அந்த அதிகாரத்தை அவர் வைத்திருக்கிறார். இப்போ சொல்கிறாரு, நீங்கள் வியாதியஸ்தரின் மீது கைகளை
வைப்பீர்கள். எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் கைகளை வைப்பீர்கள். புதிய ஏற்பாட்டில் பாருங்க, சுகத்துக்காக ஜெபம் பண்ண சொல்லியே சொல்லலை. ஐயோ, அடுத்த குண்டு மாதிரி இருக்க. எந்த வசனத்தில் இருக்குது சுகத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்ட்டு? புதிய ஏற்பாட்டில் சுகத்துக்காக ஜெபம் பண்ணும்படி எங்கேயாவது இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணும்? ஹீல் த சிக். சுகத்துக்காக ஜெபம் பண்ண சொல்ல, சுகமாக்கு அப்படிங்கிறார். சுகமாக்கு, ஹீல் த சிக். அப்படின்னா என்ன? கை வை, நான் தான் கிறிஸ்துவின் சரீரம் வந்திருக்கிறேன். வியாதியே, நான் தான் கிறிஸ்துவின் சரீரம் வந்திருக்கிறேன். அவர் தொட்டா என்ன நடக்குமோ, இப்ப நான் தொட்டா அதே காரியம் நடக்கும். அதே ஃபுல்னஸ், அதே மகிமை, அதே காரியம் நடக்கும். அப்பனா என்ன அர்த்தம்னா, உங்க அழைப்பு ரொம்ப பெருசுங்க, உங்க அடையாளம் ரொம்ப பெருசுங்க. நமக்கு இது மறந்து போயிடுது. எனக்கு நன்மை நடக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். பாஸ், உங்க மூலமா தான் உலகத்துக்கே நன்மை வரணும். உங்க மூலமா தான். ஒரு ராஜா எழுந்து உட்கார்ந்து எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. காலையில் ஒரு ராஜா, ஐயோ போற போக்க பார்த்தா எனக்கு வேலை கிடைக்குமா. உண்மையிலே உங்களை யாருன்னு ஒருத்தர் தெரியும்னா அவர் கேட்பாரு, எஜமானே என்ன சொல்லுதீங்க, நீங்க தான் எங்களுக்கு வேலை கொடுப்பீங்க நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் நிஜம், அதுதான் உண்மை. அப்போ இன்னைக்கு நீங்க என்ன நினைக்க, நம்ம என்ன பண்றோம்னா நம்முடைய அனுபவங்களும் சூழ்நிலைகளை வச்சு அதை நம்ம அடையாளமாக மாத்திக்கிட்டே வர்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அப்படி கிடையாது. இன்னைக்கு நான் எதையுமே செய்ய போறது இல்லை, நான் தலையா இருக்கிறேன், நீ சரீரமா இருக்கிற. ஆமென். அவர் தான் தலை, நீங்க யாரு? பாடி. அவரோட நம்ம பொருந்தி இருக்கிறோம். அதனால தான் பால் அவருடைய எபிஸ்டல்ஸ், அவருடைய லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நாம யார் தெரியுமா? நாம் தேவனுக்கு உடன் வேலையாட்கள் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் சொல்லுங்க, உடன் வேலையாள். அப்படின்னா என்ன? கோ லேபர், கோ ஒர்க்கர்ஸ். நீங்களும் கடவுளும் இணைஞ்சு வேலை செய்யறதுக்கு தான் கடவுள் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாராம்? அழைச்சிருக்கிறாராம். அப்போ நீங்க ஒரு பக்கம், அவர் ஒரு பக்கம்லாம் கிடையாது. அவர் தலையா இருக்கிறாரு, நீங்க சரீரமா இருக்கிறீங்க. இங்க நம்ம கூடி வரும் பொழுது நாம் எல்லாரும் மத்தியில் அவயங்களாக இருக்கிறோம். இப்பொழுது ஏதாவது ஒரு நல்லது இந்த உலகத்துக்கு நடக்கணும்னா அது உங்கள் மூலமாகத்தான் பாய்ந்து வெளியே வரணும். வேற வழியே கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை விட்டா வேற ஆளே இல்லை. கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, உங்களை விட்டா வேற வழியே கிடையாது. உங்க மூலமா மட்டுமே, உங்கள் வழியாக மட்டுமே இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். வேற வழியே கிடையாது. அப்ப எனக்கு வருமாங்கிறது கேள்வியே கிடையாது. என் மூலமா போகுதுன்னா அப்ப எனக்கு வரமா எப்படி போகும்? கண்டிப்பா வரும். ஆமென். அதனால நீங்க அந்த கேள்வியே கேட்காதீங்க. எனக்கு நடக்குமா, எனக்கு சுகம் கிடைக்குமா, எனக்கு ஐஸ்வர்யம் வருமா, எனக்கு ஏதாவது நடக்குமாங்கிறது கேள்வியே கிடையாது. நீங்க பெரும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் ஊற்றா இருக்கும்படி, உங்களிடத்திலிருந்து பாய்ந்து போகும்படி தேவனால் என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்க? அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு நடக்குமாங்கிறது கேள்வியே கிடையாது. இங்க பாருங்க, 1 கொரிந்தியர் 3:9, நாங்கள், எல்லாம் சொல்லுங்க, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களா இருக்கிறோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உடன் வேலையாள். ஆம்பிளிஃபைடில் எப்படி போட்டுக்குது? காட்ஸ் ஃபாலோ ஒர்க்கர்ஸ் அப்படி வருது. ஆனால் NIV KJVலாம் வாசித்து பாருங்க, கோ ஒர்க்கர்ஸ். கோ ஒர்க்கர்ஸ், உடன் வேலையாள். தமிழ்லே கரெக்டாக தான் இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, உடன் வேலையாள். இந்த உலகத்துக்குள்ள ஏதாவது ஒன்று நடக்கணும்னா அது உங்க மூலமாக தான் நடக்கும். ஆமென். Through you. You are the matter. நீங்க தான் அந்த முக்கிய புள்ளி. நீங்க தான் இந்த ஊர்ல ஏதோ ஒரு முக்கிய புள்ளி இருக்கார அப்படிமாங்கல்ல, the center point. அது நீங்க தான். the head of the city. நீங்க தான். நீங்க தான் அந்த மைய புள்ளி, நீங்க தான் அந்த முக்கிய புள்ளி. ஆமென். அவர் ஒரு பெரும் புள்ளிங்க அப்படிம்பாங்க. நீங்க தான். You are the matter.
யூ மேட்டர் டு காட். அவர் வந்து உங்களை தான் பார்க்குறாரு, உங்களை அப்படி தான் அவர் பார்க்குறார். உன் மூலமாக தான் நடக்க போகுது. என் குமாரன் தலையாக இருக்கிறார், நீ என்னவா இருக்கிற? சரீரமாக இருக்கிற. அப்போ பாருங்க, we are the co-worker in God's service. You are God's field, God's building. விசுவாசிகளை பார்த்து அவர் சொல்கிறாரு, நீங்கள்லாம் யார்? நீங்கள் வந்து தேவனுடைய தோட்டம், தேவனுடைய பண்ணை வீடு, தேவனுடைய மாளிகை. கடவுள் உங்களை எப்படி சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் யாரா? நீங்கள் யாரா? உடன் வேலையால் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் தான் பண்ணை. பெரிய பண்ணையா சின்ன பண்ணையான்னு தெரில, ஆனால் நீங்கள் தான் யாரா? பண்ணை. எல்லாம் சொல்லுங்க, பண்ணை. அப்புறம் தேவனுடைய மாளிகை. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய மாளிகை. ஆரம்ப நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில் திருப்பத்தை கொண்டு வந்த பல சத்தியங்களில் ஒரு முக்கியமான சத்தியம், அதான் நான் காலையில் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அது என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கிற அந்த சத்தியம். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நாம் யார். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ட்ரூத். பாருங்க, உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு வல்லமையான காரியம் என்னன்னா, தேவன் உங்களை என்னவா பார்க்குறார். நீங்கள் இப்போ உங்களுடைய சூழ்நிலையில் யார், உங்கள் சரீரத்தில் யார், உங்கள் அனுபவத்தில் யாருங்கிறது முக்கியம் இல்லை. இந்த கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னா அவர் காட்டுகிற பிக்சர் என்ன, அதுதான் முக்கியம். அந்த பிக்சரை தான் வசனம் பேசிட்டு இருக்குது. நீ யாரா? மாளிகை. எல்லாம் சொல்லுங்க, மாளிகை. எல்லாம் சொல்லுங்க, நானே ஒரு மாளிகை. ஆமென். இன்னும் சொல்ல போனால் தேவனுடைய வாசஸ்தலமே யாரு தான்? உங்களுக்கு புரியலையே. You are the Bethel, the God's dwelling place. You are the house of God. எல்லாம் சொல்லுங்க, நானே தேவனுடைய வீடா இருக்கிறேன். கடவுள் வாழும் கோயில் நீங்களே. You are the temple of God. You are the temple. இது கிடையாது. இல்லை, இதை விட நாமளே பெரிய இடங்கள்லாம் வாங்கி கட்டினா கூட அது டெம்பிள் கிடையாது. You are the temple. தேகமே ஆலயம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் தான் கோயில். குடியிருந்த கோயிலா? நீங்கள் தான். கடவுள் குடியிருக்கும் கோயில் நீங்கள் தான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ள குடியிருக்கிறார். ஆமென். நமக்கு என்னன்னா, இது மறந்துடுது. இது மறந்துடுது. அதனால தான் தன் சாயல் இன்னதென்பதை அவன் என்ன பண்ணுறான்? மறந்து விடுகிறான். அவை அதை பார்த்துட்டு போன உடனே என்ன பண்ணிடுறான்? மறந்து விடுறான். மறக்காம திரும்ப திரும்ப ரிமைண்ட் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? நான் உண்மையிலே யாரா இருக்கிறேன்னா அப்படிங்கிறது தான். அதனால தான் பாருங்க, பவுலுடைய எபிஸ்டல்ஸில் 3 முக்கியமான காரியத்தை நீங்கள் கவனிக்க முடியும். ஒன்று, நாம் யார். அடுத்தது, நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது, நம்மால் என்ன முடியும். இந்த 3 கேள்விக்கு அவர் பதில் எழுதுறார். Who we are, what we have, what we can do. இந்த 3 கேள்விக்கு அவர் பதில் எழுதுறார். நீங்க யார், உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, what we have in Christ, what we can do. நம்மளால என்ன பண்ண முடியும். எல்லாம் சொல்லுங்க, நான் யார், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னால் என்ன முடியும். இதுதான் ரோமர்லேருந்து நீங்கள் படிக்கக்கூடிய எல்லா வசனத்துலேயும் வர்றது ஒன்றே ஒன்று தான் வருது. இந்த 3 தான் வரும். நீங்கள் யாருன்னு சொல்லும், இல்லைன்னா உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும், உங்களால் என்ன முடியுங்கிறத அது சொல்லும். அதுதான் திரும்ப திரும்ப என்ன பண்ணுது, வருது. அப்போது இன்னைக்கு உங்களுடைய நிஜமான அடையாளங்கள் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால், நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற இடத்துல இல்லை, உங்கள் மூலமாக தான் கிடைக்க போகுது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், நான் தான் விநியோகஸ்தர். ஆமென். நீங்கள் தான் டிஸ்ட்ரிபியூட்டர். உங்கள் ஏரியாவுக்கு தேவனுடைய குட்னஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட் டீலரு நீங்கள் தான். ஆமென். உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் ஊருக்கு ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர். ஆமென். தேவன் ஏற்படுத்தின ஆளே நீங்கள் தான். நீ இதை நம்புறீங்களா? டூ யூ பிலீவ் தட்? இது நீங்கள் நம்புறீங்களா? இதுதான் முக்கியம். நீங்கள் நம்புங்க. நான் தான் அந்த யோசேப்பு, உலகத்தை ஆசீர்வதிக்க வந்தவன்.
யோசேப்புக்கு ஒரு பேர் வச்சாங்க தெரியுமா? என்ன பேரு? அந்த ராஜா ஒரு பேர் வச்சானே, என்ன பேர் சொல்லுங்க? சாப்நாத் பண்ணையாரா? சாப்நாத் பண்ணையாரா? சாப்நாத் பண்ணையா, அதான் வச்ச பேர். பொன்னையாங்கிறதுக்கு பண்ணையான்னு வச்சுருக்காரு, அதான் பேர். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஹீப்ரூவில் அந்த சாப்நாத் பண்ணையாக்கு போய் மீனிங் படிச்சிங்கன்னா என்ன வருதுன்னா, சேவியர் ஆஃப் த வேர்ல்ட். யோசேப்பை அவன் எப்படி பார்த்தான்? அடிமையாக தான் போனான். ஆனால் அவனை யோசேப்பு எப்படி பார்த்தானா? உலக ரட்சகர் அப்படி பார்த்தான். நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் தான் சாப்நாத் பண்ணையா. சாப்நாத் பண்ணையா, உலகத்தை காப்பாற்றுறவங்களே, உலகத்தை ரட்சிக்கிறவங்களே, அதுக்கு தான் கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார். யூ ஆர் த சேவியர். ஏன் நான் எப்படிங்க? அவர் தான் சேவியர். அவர் உங்களை சேவ் பண்ணது எதுக்கா? இப்போ எபேசியர் 2:10 படிச்சோமா? எதுக்கு? அவர் எதுக்கு உங்களை ரட்சித்தார்? அவர் எதுக்கு உங்களை காப்பாத்தினாரா? நீங்க தான் அந்த உலகத்தை காப்பாற்ற போறீங்க, உலகத்தை ரட்சிக்க போறீங்க. உங்க மூலமா தான் அது நடக்க போகுது. ஆமென். இது நம்புங்க. இன்னைக்கு காலையில் எனக்கு நடக்குமாங்கிறது இல்லை, என் மூலமா நடக்க போகுது. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு நடக்குமாங்கிறது கேள்வியே கிடையாது. என் மூலமா நடக்க போகிறது. என் குடும்பத்துக்கு நடக்குமாங்கிறது இல்லை, என் குடும்பத்தின் மூலமா தான் நடக்க போகுது. ஆமென். என்னுடைய சபைக்கு நடக்குமா? இல்லை, என்னுடைய சபையின் மூலமா தான் அது நடக்க போகுது. என் பிஸ்னஸ்க்கு நடக்குமா? கண்டிப்பாக நடக்க போகுது. உங்கள் படகு நிரம்பி அடுத்த படகுக்கெல்லாம் செய்கை காட்டி இந்த வாங்கிக்கோ அப்படின்னு கொடுக்குற மாதிரி தான் உங்கள் பிஸ்னஸ் இருக்கும். எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் உங்கள் வியாபாரங்கள் இருக்கும். கர்த்தர் அப்படி இருக்கும்படியாக தான் அழைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. பாருங்க, அப்போ நீ காலையில் இதை யோசித்து பாருங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. அப்போ நோக்கமே என்ன? நோக்கமே என்னன்னா ஆசீர்வதிக்கிறது தான். பிளஸ் அதர்ஸ். எல்லாம் சொல்லுங்க, பிளஸ் அதர்ஸ். சொல்லுங்க, இன்னைக்கு இயேசுவின் யாரையாவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுங்க. ஏன்னாங்க நம்ம எப்படிங்க ஆசீர்வதிக்க முடியும்? நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கணும்? ஆண்டவரே ஆசீர்வதியுமப்பா அப்படின்ட்டு. அவர் சொல்றாரு, இல்லை, இப்போ நீ தான் ஆசீர்வதிக்கணும். ஆமென். ஆசீர்வதியுங்கள் அப்படின்னா இருக்குது பாருங்களேன். பேதுரு பாருங்க, இப்போ சில பேருக்குலாம் சொன்னால் ஷாக்கிங்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் வசனங்கள்லாம் காமிச்சிங்கன்னா இந்த பதட்டத்தெல்லாம் நுப்பாட்டிடலாம். நான் பாட்டு சொல்லிகிட்டே போயிடுவேன். ஆனாலும் சிலர் புதுசாக வந்திருக்கலாம், இப்படிலாமா இருக்குது அப்படிம்பிங்க. பேதுரு எழுதின நிருபங்கள் பாருங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்தின் பின்பகுதி பாருங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து. எல்லாம் சொல்லுங்க, அறிந்து என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுங்க? ஆசீர்வதியுங்கள். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதியுங்கள். ஆமென். நீங்க என்ன பண்ணுங்க? மற்றவங்களை என்ன பண்ணுங்க? ஆசீர்வதியுங்கள். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதியுங்கள். அதனால தான் நீ மற்றவனை திட்டாதப்பா, அப்புறம் நீ சொன்ன மாதிரியே ஆயிடுவான். அதனால் நீ ஒரு இந்த சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமியார்கள் கோபத்தில் சாபம் கொடுத்துருவாங்க, பார்த்துருக்கீங்களா? கடவுள் சொல்கிறாரு, உன் வாயில் கூட அந்த மாதிரி வல்லமெல்லாம் இருக்குது. அதனால் நீ என்ன பண்ணு? ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு தான் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு பாருங்க. சபிக்காதீங்க, என்ன பண்ணுங்க? பிளஸ் அதர்ஸ். எல்லாம் சொல்லுங்க, பிளஸ். நீங்க பிளஸ் பண்ணுங்க, நீங்க ஆசீர்வதியுங்கள் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு அந்த வல்லமை இன்னைக்கு உங்ககிட்ட கொடுக்கப்படுகிறது. நீங்க எதெல்லாம் பிளஸ் பண்றீங்களோ அதெல்லாம் நல்லா இருக்க போகுது. ஆமென். ஆமா, உங்க பிள்ளைங்களை நீங்க பிளஸ் பண்ணலாம், உங்க வியாபாரத்தை நீங்க பிளஸ் பண்ணலாம், உங்க தேசத்தை நீங்க பிளஸ் பண்ணலாம், நீங்க பார்க்குற நபர்களை நீங்க என்ன பண்ணலாம்? பிளஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்க பிளஸ் பண்ணும்போது அவர்களுடைய சாபங்கள் நீங்குகிறது. ஆமென். ஆபிரகாம் போய் பிளஸ் பண்ணும் பொழுது சாபங்கள் நீங்கி போகுது, கர்ப்பங்கள் திறக்கிறது.
அப்போ நான் சொல்கிறேன், எனக்கு ஒன்று நடக்குமாங்கிறது இடத்துல இருக்கிறதுக்கு பேர் சபை கிடையாது. சபை வந்து ஒன்றை நடப்பிக்கும் இடத்துல அது இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ நம்ம ரிசீவ் பண்ணிக்கொண்டே இருக்கிற ஒரு சூழல் மட்டும் இல்லை, ரிலீஸ் பண்ணுறதுக்காக அழைத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், ரிலீஸ் பிளெஸிங்ஸ். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், பைபிளில் இருக்கிற அந்த கதாபாத்திரத்தெல்லாம் நீங்கள் பாருங்கள், அந்த சூழ்நிலைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாதிரியே தெரியாது. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்ச மாதிரியே தான் இருக்கும். அடிக்கடி நான் சொல்கிற உதாரணம் ஓமை, யோசேப்பு சிறையில் இருந்தபோது அங்கே 2 பேர் கேள்வியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு பதில் சொல்கிறான். இப்போ இவனுக்கே 1000 கேள்வி இருக்குமா இருக்காதா? செய்யாத தப்புக்கு நம்மளை கொண்டு வந்து எங்கே போட்டாங்க? உள்ள போட்டாங்க. இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்னு உட்காந்துட்டே இருந்தால் அப்படி இருக்கும். அப்பப்போ ஜெயிலர் வரும்போதெல்லாம், ஐயா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஐயா, இப்படியே இருந்திருந்தோம்னா அங்கேயே தான் உட்காந்துருக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, எழுந்து நின்று அவர்களுக்கு பதில் சொல்கிறான். உங்கள் முகம் துக்கமாக இருக்கிறது என்ன? எல்லாம் சொல்லுங்கள், உங்கள் முகம் துக்கமாக இருக்கிறது என்ன? இப்போ உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கா இல்லையா? இருக்குது. கேள்வி இருக்கா இல்லையா? இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? காலையில் எழும்பி யாராவது சோகமாக இருந்தால், ஒரு நாட்டு அரசன் எப்படி வீதி விழா வந்து குடிமக்களே நன்றாக இருக்கிறீர்களா, அப்படி தான் நீங்கள் ஒலா போகிறதுக்காக உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. உங்களுக்கு புரியுதான்னு தெரியலையே. நாட்டில் மழைகளை பொய்தா, நல்லா இருக்குதா, மும்மாறி பொழிகிறதா, என் ஆட்சி எப்படி நடக்கிறது, அப்படி ஒரு நகர்வலம் போகிறதுக்கு தான் உங்களை டெய்லி வெளியே போக சொல்கிறார். சில பேருக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியுது, இதெல்லாம் ரொம்ப ஓவராக தெரியுது பிரதர், இதெல்லாமா அப்படின்னா இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு தான் யார் வந்தா? யோசேப்பு வந்தான். அவனை பிடிச்சி குழியில் போட்டாங்க. தாவீது எதுக்கு வந்தான்? தன் சகோதரரை சந்திக்க, நலம் விசாரிக்கவும் அப்பா கொடுத்ததை கொடுக்கறதுக்கும். யோசேப்பும் அதே மாதிரி தான், அப்பா கொடுக்கறத எடுத்துட்டு அவன் வந்து நலம் விசாரிக்கிறதுக்காக வர்றான். சகோதரர்களே நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், தேவகுமாரனை ஏன் தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார்னா நலம் விசாரிக்கிறது தான் அனுப்பினார். ஆமென். விசாரிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நலனை கொடுக்கறதுக்காக அனுப்பினார். இன்றைக்கி அதே டியூட்டி தான் உங்களுக்கு எனக்கு இருக்குது. காலையில் எழுந்து இப்போ பாருங்கள், நான் சில பேருடைய வாழ்க்கையில் இதை நான் இப்போ கவனிக்கிறேன். அவங்களுக்கு சில பிரச்சனை இருக்குது, ஆனால் அவங்க சில ஃபேமிலிக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்குறாங்க. நான் பார்த்தேன், கரெக்டாக வேலை செய்யுது இது அப்படின்ட்டு. நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க, என் பிரச்சனை என்னைக்கு தீருதோ அன்னைக்கு தாங்க நான் ஏதாவது செய்யலான் இருக்கிறேன், இந்த பொய்யை தான் ரொம்ப பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க, உங்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தேவன் வேறு யாரையாவது அனுப்புவார். இந்த பொட்டென்ஷியல் பிளாக் அப்படி சொல்லுவாங்க பாருங்கள். ஒரு மனிதனுடைய ஆற்றலை வந்து சில இதெல்லாம் வச்சு மூடி வைக்கிறது, லாக் பண்ணி வைக்கிறது. அதில் டெவல் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயமே என்னென்னா, முதல்ல உன் கதையைப்பார், உன் இதைப்பார், உன்னப்பார், உன் கண்ணப்பாருன்னு, உன் வீட்டைப்பார், அதைப்பார் இதைப்பாருன்னு உங்களை உட்கார வச்சுருவான். நம்மளே இதிலேருந்து மீண்டு வருது இப்படி யோசித்துடுறோம், அதான் உட்காந்துடுறோம். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, அது கிடையாது. நீங்கள் எழுந்து போய் நலமாக இருக்கிறீர்களா, உங்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டுமான்னு சொல்லி நீங்கள் போய் இன்னொருத்தருடைய முடிச்ச அவிழ்க்கிறதின் மூலம் உங்களுக்கு அறியாத விதத்தில் உங்கள் முடிச்சுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுகிறது. இதுதாங்க ராஜ்யத்தின் ரகசியம். ஆனால் நம்ம எல்லாரும் நிறைய பேர் தொடர்ந்து பிரச்சனையில் உட்காந்துருக்க காரணம் தெரியுமா? நானும் என் பிரச்சனையும். நான் சொல்கிறேன், 60 வயசு 70 வயசு 100 வயசு வரைக்கும் அப்படி தான் உட்காந்துருப்பீங்க. இது கிடக்கு கழுத, கத்தாவே பார்த்துக்கோங்க, உனக்கு என்னப்பா பிரச்சனை, இந்த வாரம் இந்த வந்துட்டேன்ட்டிங்கன்னா இது காணாமல் போயிடும். தேடியும் காண மாட்டீங்க, தேடியும் காண மாட்டீங்க. ஆமாம், அதனால தான் வேதவசனம் சொல்லுது, அவனவன் தனக்கானவைகளை அல்ல. உலகம் வந்து எப்படி சொல்லுது, உன்னை பார், உன் கண்ணை பார், உன்னையே பார் அப்படின்னு வச்சுட்டு.
ஆனா திரித்துவத்தினுடைய வாழ்க்கை அன்பு அப்படிப்பட்டதல்ல. பிதா குமாரனை பார்க்கிறார், பிதாவை பார்க்கிறார், பரிசுத்தாவியானவர் பிதா குமாரனை பார்க்கிறார். இப்படி ஒருத்தர் பார்க்குறாங்க. அவங்க ஒருத்தர் உயர்த்திக்கிற வேலை கிடையாது, அவங்க இன்னொருத்தரை உயர்த்துறது தான் வேலை. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. பாருங்க பிலிப்பியர் 2:4 நான் சொல்றேன், இட்ஸ் a powerful success key. வெற்றிக்கான மிகப்பெரிய கீ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படி வருது பாருங்க. இது இந்த உலகத்துக்குள்ள இந்த ஆவி வராது, இது இந்த உலகத்துக்குள்ள இது செயல்படாது, அதெல்லாம் அவங்களே பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். ஆனா இங்க வேதவசனம் சொல்லுது, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. Do not merely look out for your own personal interest but also for the interest of others. மற்றவர்களுடையதை என்ன பண்ணு, நோக்கிப்பார். உங்க முகம் ஏன் துக்கமா இருக்கு? உங்களுக்கு என்ன ஆச்சு? நான் சொல்றேன், இந்த தன்மை தான் கிறிஸ்துவினுடைய தன்மை. இதுதான் ராஜ்யத்தின் ஆவி, இதுதான் தேவனுடைய ஆவி. இது உங்களுக்குள்ள இருந்து ஆக்சஸ் ஆகும்போது நான் சொல்றேன், நீங்க முதல்ல உங்க பிரச்சனைய தேவன்கிட்ட கொடுத்துட்றீங்க, இன்னொருத்தருக்கு போய் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இது எப்படின்னா, உங்களே நீங்க தூக்குங்க அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் உங்களை தூக்க முடியும்? யாராவது இருக்கீங்களா அப்படி? உங்களை தூக்குங்க பார்க்கலாம். தூக்க முடியுமா? தூக்கவே முடியாது. இதை தான் எல்லாரும் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது உலகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் லிஃப்ட் அப்பிங் ட்ரை பண்ணுறாங்க. அப்படியே வேலைக்கே ஆகாது. ஆனால் அங்கே ஒருத்தர் இருக்கிறார், அவரை நீங்கள் போனால் தூக்க முடியும். அதே மாதிரி உங்களை தூக்குறதுக்கு யாரோ ஒருத்தரை தேவன் அனுப்புவார். ஆமென். இன்னைக்கு இந்த இடத்துல செய்ய போகிறோம். யாரெல்லாம் தூக்க முடியுதோ கொஞ்சம் தூக்கி காட்ட போகிறீங்க. ஒரு ப்ரொஃபட்டிக் ஆக்ட் பண்ண போகிறோம். ஆமென். என் மனைவியை மட்டும் சொல்லிடாதீங்க பிரதர் அப்படிங்கிறாங்க நிறைய பேர். அப்புறம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண வேண்டியது வந்துடும். ஒருத்தர் நம்மளே தூக்க முடியாதுங்க. குதிக்கலாம், இப்படி குதிச்சேன்னா எவ்வளோ குதிக்கிறோமோ அதே மாதிரி திருப்பி என்ன பண்ணிடுவோம், கீழே வந்துடுவோம். ஆனால் இப்படி தூக்கி பிடிக்கிறதுக்காக தான் கடவுள் உங்களை அழைச்சிருக்கிறார். ஆமென். லிஃப்ட் அப் ஒன் அனதர், லிஃப்ட் அப் ஒன் அனதர். ஒருவர் இப்போ பாருங்க, தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானதை நோக்குவானாக. அவனவன் அதே மாதிரி தான் சொல்றாரு, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. எல்லாம் சொல்லுங்க, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. இப்போ யாருக்கோ கடன், இப்போ அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஃபேமிலி கேதரிங் நடந்தது. யாரெல்லாம் வந்திருந்தீங்க வெள்ளிக்கிழமை? கை தூங்க பார்க்கலாம். திருப்பி பார்த்துக்கோங்க. சரி, அப்படிலாம் ஒன்று நடந்துச்சா அப்படிம்பாங்க நிறைய பேர். 60 பேர்கிட்ட நம்ம அன்னைக்கு கூடி வந்திருந்தோம். பிள்ளைங்க எல்லாம் சேர்த்து ஒரு 60 பேர் வந்திருந்தோம். சில பேருக்கு உண்மையிலேயே வர முடியாத ஒரு சூழல், அவங்கள கிரேஸ். ஆனால் சில பேர் அதை தீர்மானிக்காததுனால வரல. எல்லா மாதமும் நடக்கும். எல்லா மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை மாலையில் அதை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், வச்சுருக்கிறோம். குடும்பமாக இன்றைக்கி உட்காந்து பேசணும். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா எப்படி இன்னொருத்தர் உதவணும், இதெல்லாம் பற்றி என்ன பண்ணணும், பேசணும். அப்போது அதுக்கு தான் சபையை கடவுள் என்ன பண்ணுறாரு, வைக்கிறார். எல்லாரும் அவங்கவுங்க கதையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது கடவுள் நம்மளை என்ன சொல்கிறாரு, இது பாடிப்பா, இந்த கையில் ஒரு கொசு கடிச்சிச்சுன்னா இப்படி அடிக்க முடியாது. ஒரு கொசுக்கே எது தேவை, இந்த கை இப்படி அடித்தாதான் இந்த கையில் இருக்கிற கொசு போகும். அதே மாதிரி தான் பாருங்க, ஒவ்வொரு அவயமும் ஒரு அவயத்திற்கு ஊழியம் செய்யும்படி அது அழைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இணைஞ்சு இசைவாக இணைக்கப்படும் பொழுது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஃபுல்னஸ், தொட்டாலே சுகமாகும், நின்னாலே நடக்கும், அதெல்லாம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லாம் சொல்லுங்க, இசைவா இணைக்கப்பட்டு.
இதை தான் நீங்கள் எபேசியரில் திரும்ப திரும்ப படிக்கலாம். நிறைய பேர் இணைக்கப்படாமலே இருக்கிறாங்க. அதுக்கு தான் சபை, சரீரமாகிய சபை. ஏன் ஒரு சபையில் கூடி வரணும்? பிரசங்கம் மட்டும் கேட்கணும், நீங்கள் ஆன்லைன்லேயே கேட்டு போயிடலாம். ஏன் நீங்கள் ஃபிசிக்கலாக வரணும்னா, ஃபிசிக்கலாக ஒருவரை ஒருவர் கவனித்து, எல்லாம் சொல்லுங்கள், ஒருவரை ஒருவர் கவனித்து, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, அவனவன் தனக்கானவைகளில் பிறனுக்கானதை நோக்குவானாக. இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும்போது த ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் நம்ம மூலம் இந்த உலகத்துக்குள்ள பாயிறதை நம்மால பார்க்க முடியும். ஆமென். இருக்க இடம் தெரியாமலே இருந்துட்டு போயிரு. நீ உண்டு, உன் வேலை உண்டுன்னு இருந்துரு. அதனால தான் அப்படியே உட்காந்துருக்குறாங்க. எந்த பிரேக் த்ரூஸும் எப்படி நடந்ததுன்னு நீங்கள் பைபிளில் கவனிச்சு பாருங்க. கோலியாத்து எல்லாத்தையும் மிரட்டிகிட்டு இருக்கிறான். ராஜா பயந்துட்டு இருக்கிறாரு, இராணுவமே பயந்துட்டு இருக்கு. தாவீது எதுக்கு வந்தான்? தாவீது எதுக்கு வந்தான்? அவன் ஒரு சொமோட்டோ பாய். சொமோட்டோ டெலிவரி பண்ணதுக்காக வந்திருக்கிறான். ஆமாம், டெலிவரி பண்ணதுக்காக என்ன பண்ணியிருக்கிறான்? வந்திருக்கிறான். டெலிவரி பண்ண வந்த இடத்துல டெலிவரன்ஸ் பண்ண வேண்டியதாகி போச்சு. வந்தது எதுக்கு தான்? ஆர்டர் நம்பர் என்னன்னு கேட்டு கொடுத்துட்டு போயிடலான்னு வந்தால் அங்கே ஒருத்தன் என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அவன் அண்ணனே சொல்கிறான், தம்பி இது உனக்கு வேண்டாத வேலை, உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சால் நான் ஏன் பாஸ் அதை செய்ய போகிறேன். இவங்க பூரா இராணுவ வீரர்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. யாரும் ஒன்றும் போய் செய்ய மாதிரியே இல்லை. ஆனால் அவன் பொறுப்பு அது கிடையாது. இப்போ சில பேர் பார்த்தீங்களா, அவங்க வேலையை அவங்க ஒழுங்காக செய்ய மாட்டாங்க, அது வேற கதை. ஆனால் இன்னொரு பொறுப்பை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எடுக்கவே மாட்டாங்க. நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் எப்போ நீங்கள் உச்சம் தொடுவீர்கள், எப்பொழுது நீங்கள் மேலே வர ஆரம்பிக்கிறீங்கன்னா, அது உங்களுடையது அல்ல. ரூல் படி பார்த்தா அதை நீங்கள் செய்யணுங்கிறது கிடையாது. ஆனால் அதை உங்களால் செய்ய முடியும். அதை இன்னொருத்தருக்காக நீங்கள் இறங்கி செய்கிறீங்க. அங்கே தான் உங்கள் பிரேக் த்ரூ ஸ்டார்ட் ஆகுது. அங்கே தான் உங்கள் நன்மைகள் ஸ்டார்ட் ஆகுது. இது எனக்கு தெரியாது, ஆனால் தெரியாமலேயே அதில் நடத்தப்பட்டிருக்கிறோங்கிறத நான் இப்போ திரும்பி பார்க்குறேன். யாரோ ஒருத்தருக்காக ஒரு நன்மை செய்யணும்னு நினச்சி செஞ்ச ஒவ்வொரு காரியமும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா அது எனக்கே பெரிய நன்மையாக, ஆசீர்வாதமாக தேவன் மாற்றி கொண்டு வந்திருக்கிறார். இப்போ நான் சொல்லட்டுமே, எனக்குன்னு நான் படிக்கணும்னு நினச்சிருந்தா நான் கொஞ்சம் கம்மியாக தான் படிச்சிருப்பேன். கம்மியானா குறைவான அறிவு எனக்கு போதும். ஆனால் நான் படிக்கும் போதெல்லாம் எப்படி படிப்பேன்னா, இந்த மாதிரி பிரச்சனையில் மக்கள் இருக்கிறாங்க, இந்த மாதிரி இதில் இருக்கிறாங்க, இதுக்கு என்ன தீர்வுன்னு தேடி 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 இன்னொருத்தருக்கு தீர்வு வரணும்னு நினச்சி படித்ததுனால நான் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிற ஒரு அந்த ஊந்துதலும் அந்த பலனும் எனக்கு உண்டானதை நான் பார்க்குறேன். அப்போ எப்போவுமே பாருங்களேன், உங்களைன்னு யோசிக்கும் போது உங்கள் வட்டம் எப்போவுமே சின்னதாக இருக்கும். ஆனால் உங்களை தாண்டி நீங்கள் யோசிக்கும் போது உங்கள் வட்டம் பெரிதானதாக மாற ஆரம்பிக்கும். ஆடு மேய்க்கிறது தான் அவன் வேலை. அவன் வேலையும் ஒழுங்காக பார்த்தானா இல்லையா? பார்த்தான். சிலர் அதை ஒழுங்காக பார்க்கணும். எல்லாம் சொல்லுங்கள், உங்கள் பொறுப்பை கரெக்டாக செய்யுங்க. செஞ்சிட்டிங்களா? இப்போ நேரம் இருக்கா, திராணி இருக்கா? இப்போ இன்னொருத்தருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாக்குறதுக்காக கிளம்புங்க. ஆமென். இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. இதுதான் ராஜ்யம், இதுதான் கிங்டம். கிங்டம் எப்படி இருக்குது, தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்குது. அப்போ ஊர் பயந்துட்டு இருக்குது. அவன் போய் எழுந்து நின்று சொல்றான், இவனின் நிமித்தம் உங்கள் ஒருவனின் இருதயமும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, பார்த்துடலாம் இந்த கோவிட்டா இந்த டேவிட்டா அப்படின்ட்டு. எல்லாரும் இந்த கோவிட் பிரச்சனையில் இருக்கும்போது நான் அந்த மெசேஜ் தான் எடுத்தேன், கோவிட்டா டேவிட்டா அப்படின்ட்டு. எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல. அதான் முதல் வாரமே பேசினேன் நான், வாடா வந்து பாருடா அப்படின்ட்டு. எல்லாரும் வீட்டுக்குள்ளே பயந்து
மூடிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நாம் எல்லாம் ஊரெல்லாம் இறங்கி அரிசி பருப்பெல்லாம் கொடுத்து களம் கண்டோம். ஆமேன். பாருங்க, கடவுள் அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். ஆமேன். மரித்ததை உயிர்ப்பியுங்கள், இல்லாததை இருக்கிறது போர் அலையுங்கள். அதுக்கு தான் தேவன் அழைச்சிருக்கிறார். அப்போ கவனிங்க, இன்னொருத்தருடைய காரியத்திற்கான தீர்வு உங்ககிட்ட இருக்கு. இப்போ இப்படி சொல்றேனே உங்களுக்கு புரியுற மாதிரி, நிறைய பேர் உங்களை யூஸ்லெஸ்ஸாக பயனற்றவர்களாக உணரும்படி பிசாசு பண்ணுறான். ஏன் தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிறது உங்களுக்கு யூஸ் ஆக மாட்டேங்குது, உங்ககிட்ட இருக்கிறது உங்களுக்கு பயனளிக்க மாட்டுக்கு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அது உங்களுக்காகவே கிடையாது, அது இன்னொருத்தருக்கு ஊழியம் செய்ய, அது இன்னொருத்தருக்கு உதவுறதுக்காக கடவுள் உங்கள் கையில் கொடுத்துருக்குறார். ஆனால் நிறைய பேர் இந்த பொயில உட்காந்துட்டு இருக்காங்க. எனக்கே இது யூஸ் இல்லை, எனக்கே இது, அது உங்களுக்கு யூஸ் இல்லை, இன்னொருத்தருக்கு அது ரொம்ப தேவை, அது இன்னொருத்தருக்கு செயல்படுத்துறதுக்காக கடவுள் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். அதை இன்னொரு இடத்துல போய் நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒன்றை செய்ய அங்கு யாரோ ஒருத்தர் அனுப்பப்படுகிறார். இதான் ராஜ்யத்தின் விதிகள். ராஜ்யத்தின் காரியம் இப்படி தான் நடக்குது. உங்களுக்கு கவலையாக இருக்குல்ல, உங்கள் பிரச்சனை உங்களால் தீர்க்க முடியல, எவ்வளோ நாள் ட்ரை பண்ணுறீங்களே, அப்படியே விட்டுருங்க. வேற யாரோ ஒருத்தருக்கு போய் ஆறுதலையும் நம்பிக்கையும் சொல்லுங்கள். வேற யாரோ ஒருத்தருக்கு அது உங்களால் செய்ய முடியும். ஆனால் பிசாசு உங்கள்கிட்ட என்ன சொல்கிறான்? உன்னாலேயே உனக்கு தீர்வு உனக்கு கொண்டு வர முடியலன்னு சொல்கிறான். இல்லைங்க, என் பிரச்சனையை கர்த்தர் தீர்ப்பார், நான் போய் இதை தீர்க்க போகிறேன், நீங்கள் செஞ்சு பாருங்கள், விதைச்சி பாருங்கள், உங்கள் வாழ்க்கைக்கான தீர்வு நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத விதத்தில் அது உங்கள் வாழ்க்கையில் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. எனக்கு திறந்த ஒவ்வொரு வாசலையும் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நான் யோசித்து பார்க்குறேன். இப்படி தான் அது நடக்குதா அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு டிவி சேனலில் நம்முடைய செய்திகள் வர ஆரம்பித்தது. அது முதல்ல எப்படி நடந்தது அப்படின்னா, இந்த பிரகாஷ் பிரதர் இருக்கிறாங்க, ஒரு டிவி சேனல்லேருந்து நம்ம மெசேஜ் வந்து கேட்டாங்க, நீங்கள் கொடுங்க, நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம், நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும்ட்டு. அப்போது எனக்கு அப்போ டிவியில் போகணும், இந்த மெசேஜெலாம் இது பண்ணணும், அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. எனக்கு என்ன ஆசைன்னா, இவரை எப்படியாவது கொஞ்சம் உற்சாகப்படுத்துவோம் அப்படின்னு நினச்சி, சரி நான் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்ட்டேன். நான் என்கிட்ட இருந்து ஒரு 5-6 சீடியை வச்சுக்கிட்டு சொல்லிட்டேன். அப்புறம் தான் சரின்ட்டு போயிட்டார். அப்புறம் தான் யோசித்தேன், ஆமாம் இப்போ இது கொடுத்துருவோம், முடிஞ்சதுதான் என்ன பண்ணுவோன்னு அப்புறம் தான் யோசிக்கிறேன் நான். ஐயோ, இதை முதல்ல யோசிச்சிருக்க மாட்டோமா அப்படின்ட்டு. அந்த நேரம் தான் பிரகாஷ் பிரதர் வந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட பேசினா, ஒரு யாருக்குமே இந்த ரேட்டுக்கு பண்ண மாட்டேன், உங்களுக்கு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஒரு அவருக்கு 5,000, யாருக்கு டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறவருக்கு, இவங்களுக்கு வந்து 15,000, ஒரு மெசேஜுக்கு 500 rupees. அப்போ 5,000னா பரவாயில்ல, இப்போ என்ன போச்சு, 20,000 ஆயிடுச்சு மாதம். ஆஹா, அப்போ சர்ச்சு வாடகை 7,000, 20,000 ரூபா புது கமிட்மெண்ட், எப்படி உள்ளே போகிறது? உண்மையிலே இப்போ யோசித்தா இதில் இவரும் பயன்பெறுவார், இன்னொரு நபரும் பயன்பெறுவாருங்கிறது மட்டும்தான் இருக்குது. எனக்கு இப்போதைக்கு எதுக்குள்ளேயும் போகிற மாதிரி ஐடியாலாம் இல்லை. ஆனாலும் இவங்க இவ்வளோ நல்லா செய்கிறாங்க, கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க, அவங்கள நான் ப்ளஸ் பண்ண விரும்புகிறேன்ட்டு பண்ண பாருங்கள். அந்த டிவி ப்ரோக்ராம்ஸு போய் டெலிகாஸ்ட் ஆன இடத்துலேருந்து தான் இன்றைக்கி வீரவநல்லூர், கல்லிடைக்குறிச்சி, பொட்டல், வேறு செட்டிமேடு, எல்லா ஊர்கள்லேருந்து ஜனங்க இன்றைக்கி வந்து உட்காந்து. இதனுடைய கீ ஒன்று தான், ஒருத்தரை கொஞ்சம் தாங்குவோமே அப்படின்னு நினச்சி பண்ணது தான். கடைசியில் பார்த்தா அது நமக்கு பெருத்த அறுவடையாக மாறி போய் உட்காந்துருக்கு. ஆமேன். நீங்கள் 8 பேர் இருக்கிறீங்க, கல்லிடைக்குறிச்சி, வீரவநல்லூர், செட்டிமேடு, இந்த பகுதியில் இருந்து. அப்புறம் பார்த்தா மீடியா மினிஸ்ட்ரி இன்னும் நம்ம நல்லா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், செய்ய ஆரம்பிச்சிட்டோம். என்ன சொல்ல வர்றேன்னா, இன்னொருத்தரை பற்றி கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கே சில காரியங்கள் சரியில்லாத நேரத்தில் கூட நீங்கள் இன்னொருத்தருக்கு பயன்பட முடியும். நீங்கள் யாரும் உதவாக்கிற கிடையாது, நீங்கள் உதவும் கரை, நாட் உதவா கரை. கடவுள் சொல்றார், நீ உதவும் கரை. ஆமென். சில நேரத்தில் உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணாமல் இருக்கலாம். நம்ம இங்கே தான் தப்பாக புரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் அது இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணும், அது இன்னொருத்தருக்கு உதவி செய்யும், அது இன்னொருத்தருக்கு ரொம்ப முக்கியமானதாக அது இருக்க ஆரம்பிக்கும். நான் சொல்கிறேன், நம்பிக்கையாக அப்போம்
நம்பிக்கையாக போய் செய்ய ஆரம்பிங்க. அப்போ அவன் பொறுப்புகளை அவன் செஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், இவன் பொறுப்பு கிடையாது, இவன் வேலை அது கிடையாது, ஆனால் செய்கிறான். அங்கே தான் அவனுடைய ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆகுது. சில பேர் ப்ரொமோஷனே வரமாட்டேங்குது பிரதர், முதல்ல உங்கள் வேலையை இவங்க ஒழுங்காக செய்கிறது கிடையாது. ஆனால் இவன் அவன் வேலையை செஞ்சது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கான காரியத்தை போய் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், செய்ய ஆரம்பிக்கிறான். பாருங்கள், நான் சொல்கிறேன், தேசத்திலேயே அடுத்த உயர்ந்த நிலைகளுக்கு தாவீதின் வாழ்க்கை என்ன பண்ண ஆரம்பிக்குது, போக ஆரம்பிக்குது. நான் சொல்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தின் விதிகள் இப்படிப்பட்டதாக தான் இருக்குது. என்னங்க, அங்கே போய் தொட்டால் என்ன இதாகும், அங்கே போய் பண்ணால் என்ன இதாகும் அப்படின்னா, சரீரத்தை தேவன் அப்படி தான் வடிவு அமைத்திருக்கிறார். தேவனுடைய வடிவமைப்பு அப்படி தான் இருக்குது. ஏதோ ஒன்றில் சரி பண்ணால் ஹோலாக என்ன ஆகுது, அது சரியாகிற மாதிரி தான் அந்த இயக்கங்கள் இருக்கிறது. அப்போ நான் சொல்கிறேன், இன்னைக்கு காலை வேலையில் ஒரு காரியத்தை உங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்க. எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை நினைக்கிறீங்களோ அதற்கெல்லாம் நீங்கள் தீர்வு உண்டு பண்ண போகிறீங்க. ஆமேன். அப்போ தனக்கானதை அல்ல பிறனுக்கானதை என்ன பண்ணுவானாக, நோக்குவானாக. இதை நீங்கள் வெளியில் போய் சொன்னீங்கன்னா பைத்தியக்காரத்தனம் அப்படிம்பாங்க, பொழைக்க தெரியாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில் போய் சொன்னால் உங்களுக்கு வாழ்கிறதுக்கு வழியே தெரியலை அப்படி சொல்லுவாங்க. அதான் உலகத்தில் இருக்கிற ஆவி. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அப்படி கிடையாது. அது வேற மாதிரி. அது வாழ வைக்கிறத பற்றி யோசிக்கிறது, இன்னொருத்தரை தூக்குறத பற்றி அது யோசிக்கிறது, இன்னொருத்தருக்கு நன்மையை செய்கிறத பற்றி அது யோசிக்கிறது. கடவுளே அதை பண்ண வைக்கிறாரு பாருங்களேன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், யோபுக்கு லாஸ் இருக்குது, இழப்பு இருக்குது. இப்போ தேவன் அவனை கூப்பிட்டு சொல்கிறாரு, உன் நண்பனுக்காக ஜெபம் பண்ணு அப்படி சொல்கிறார், உன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணு அப்படி சொல்கிறார். பாருங்கள், யோபு லாஸ்ட் சாப்டர் பாருங்கள், 10 பாருங்கள். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது, எல்லாம் சொல்லுங்கள், வேண்டுதல் செய்த போது. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ யோபுக்கே ஊரே கூடி ஜெபிக்கணும், கரெக்டா? யோபுக்கு இருந்த பிரச்சனைக்கு யோபு இன்னொருத்தருக்கு ஜெபம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. மனைவி இழந்திருக்கிறான், பிள்ளைகளை இழந்திருக்கிறான், ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறான், வாழ்க்கையில் மதிப்பை இழந்துட்டான், எல்லாத்தையும் இழந்து போயிருக்கிறான். இப்போ இழந்து போன ஒரு ஆளுக்காக அவர் இப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஜெப கோபுரத்துக்காக ஒவ்வொரு ஆளுக்காக லெட்டர் எழுதி, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள், இருந்து விடாதீர்கள், இருந்தும் மறந்து விடாதீர்கள், எப்படியாவது. சிலர்லாம் எனக்கு அனுப்புவாங்க, பிரதர் நீங்கள் இது லேசாக எடுத்துக்கூடாது, எனக்காக நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கணும் அப்படின்ட்டு. இப்படி தான் 30 லெட்டர் வந்திருக்கு. தட் மீன்ஸ் ஒரு நாளும் சாப்பிடாதீங்கலாம் சொல்கிறீங்க, 30 பேருக்கும் 30 நாள் ஃபாஸ்டிங் இருந்தால் என்னத்துக்கு ஆகிறது? ஆக்சுவலி இவன் அந்த மாதிரி லெட்டர் அனுப்பி எனக்காக ஜோம் பண்ணுங்க, எனக்காக யாராவது ஜோம் பண்ணுங்கன்னு கேட்கணும். அதான சிச்சுவேஷனு. ஆனால் பைபிள் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அதான் சொல்ல வரேன், பைபிள் வேறு மாதிரி இருக்குது. பைபிள் எப்படி இருக்குதுன்னா, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது, அப்போனா அவன் நண்பர்களுக்காக ஜோம் பண்ணுறான். வேதவசனம் சொல்லுது, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார், யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி, கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி, அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபுவின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். ஆமென். இது எப்படி இருக்குது பாருங்க. இவன் அவன் ஃப்ரெண்டுக்காக ஜெபம் பண்ணுறான், அவன் நண்பருக்காக ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணுற நிலைமையிலே இருந்தான் இல்லை, அவனுக்கே யாராவது ஜெபம் பண்ண வேண்டிய நிலைமையில தான் இருக்கு. இதுதான் சொல்ல வரேன். சிறையில் இருக்கிறான். சிறையில் இருக்கிற யோசேப்பு, நீங்கள் விடுதலை ஆக போகிறீங்க அப்படிங்க பக்கத்தில் உள்ள ஆளை பார்த்து. ஆனால் இவனை விடுவிக்கிறதுக்கு யாருமே இல்லை. இப்போ சரி, இது விட்ருங்க. பவுலை பிடிச்சி எங்கே போட்டிருக்காங்க? ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஜெயிலில் உட்காந்துட்டு இப்போ லெட்டர் எழுதுறாரு.
என்ன லெட்டர் தெரியுமா? சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த லெட்டர் எது? பிலிப்பியர் நிருபத்தையே எங்கே உட்கார்ந்து எழுதுறாரு? சிறையிலிருந்து எழுதுறார். வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெயிலில் உள்ள ஆளுக்கு வெளியிலிருந்து ஆட்கள் போய் கவலைப்படாதீங்க, எப்படியாவது ஜாமீன் கடல்லே இல்லாட்டனாலும் வாங்கி உங்களை வெளியில் கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு நம்ம வெளியில் இருக்கிறவங்க உள்ளே இருக்கிற ஆளுக்கு என்ன பண்ணுவோம்? ஆறுதல் சொல்லுவோம். ஆனால் இவர் வந்த ஆளுக்கெல்லாம் பார்த்து அழக்கூடாது, கண்ணை தொடச்சிக்கோங்க, சந்தோஷமா இருங்க அப்படிங்க. மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன், சொல்ல போனால் சந்தோஷத்தை பற்றி ரொம்ப எழுதுனது ஜெயிலில் இருந்த போது தான். அலங்கச்சா என்ன பாஸ் இது? அந்த மாதிரியான எனக்காக ஊக்கமாக ஜெபிங்க, யாரும் தூங்கிடாதீங்க, என்ன அடி தெரியுமா நேத்தைக்கு அப்படின்னு தன் அடிகளை குறித்து இதெல்லாம் இது பண்ணி எழுதி ஒருத்தர் சபையில் யாரும் தூங்கிடாதீங்க, எல்லாரும் முள்ளிரவு ஜெபம், இரவெல்லாம் ஜெபிச்சு அடியன் வெளியே வரணும் பாருங்க அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்லியிருக்கலாம். அவர் சொல்றாரு சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் மறுபடியும் உங்களை ஆறுதல் படுத்தலான்னு வந்தா சொல்லுவாங்க இல்லையா, வழி அனுப்ப வந்தவனையே வழி அனுப்பி வைக்கிறது இந்த ஊர்ல தான்டா அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்ல வந்தவனுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புறது இந்த ராஜ்யத்தில் நடக்கிற காரியமாக அது இருக்கிறது. இது எப்படி இருக்கு பாரு, வேறங்க. இது எல்லாம் சொல்லுங்க, இது வேற மாதிரி ராஜ்யம். இது விளங்கணும், நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த வாழ்க்கை முறை நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த கிங்டம் லைஃப் ஸ்டைல் நமக்கு தெரிய மாட்டேங்குது. தேவையில் இருப்போம், யாராவது கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு இருப்போம். ஆண்டவர் சொல்வாரு, அந்த பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு அதை கொடுத்துரு அப்படிம்பார். பாஸ், இது எனக்கு வர வேண்டிய நேரம் இல்லை, இது நீ கொடுக்க வேண்டிய நேரம் இல்லை. கொஞ்சோல மாவு கொஞ்சோல எண்ணெய் இருக்கு, அதை கொடுத்துரு. இப்போ வர வேண்டியதெல்லாம் உனக்கு வர்றதை நீ பார்க்க ஆரம்பிப்ப, வர வேண்டியதெல்லாம் உனக்கு வர்றதை பார்க்க ஆரம்பிப்ப. இது வேறங்க. நம்ம இப்போ தேவையின் நேரத்தில் ஒரு ஆள் என்ன பண்ணணும்? உலகத்தை பொறுத்த அளவுக்கும் இருக்கிறதே விட்டுறாத, பிடிச்சிக்கோ. அடுத்தால ஏதாவது வந்தா அடுத்தால பிடிச்சிக்கோ, அடுத்தால பிடிச்சி வச்சுக்கோ, விட்டுறாத கவன மாதிரி. இதுதான் உலகத்தில், இதுதானே சிஸ்டம். ஆனால் கடவுள் சொல்றாரு ஒன்றுமே இல்லைங்க, கம்மியாக தான் அங்கே இருக்குது, அவ்வளோதாங்க இருக்குது, அவ்வளோதான் இருக்கா, அப்போ அதை கொடுத்துரு. என்னங்க ஏற்கனவே அந்த அம்மா சொல்லுதா, தீர்க்கதரிசி ஐயா தண்ணி கேட்டது வரைக்கும் ஓகே, அடெல்லாம் கேட்கக்கூடாது, அடைக்காக இப்படி அடம் பிடிக்க கூடாது. அவர் சொல்றாரு முதலாவது கொண்டு வா. அவன் சொல்றா சாப்பிட்டுட்டு நானும் என் பிள்ளையும் செத்து போலாம், ஒரு வேலைக்கு தாங்க இருக்குது. சாப்பிட்டா செத்து தான் போகணும், ஆனால் கொண்டு வந்தா வாழ்நாளெல்லாம் நீ வாழ்றதுக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது. தட் இஸ் கிங்டம். ராஜ்யம்ங்கிறது வேறங்க. பக்கத்தில் சொல்லுங்க, ராஜ்யம் வேற. நீங்கள் ரொம்ப கடனில் இருப்பீங்க, ரொம்ப தேவையில் இருப்பீங்க. நான் சொல்லட்டுமா, கடவுள் அந்த நேரம் தான் உங்களை ரொம்ப விதைக்க சொல்லுவார், அந்த நேரம் தான் உங்களை ரொம்ப கொடுக்க சொல்லுவார். இல்லைங்க இன்னும் கொஞ்சம் வந்தால் தான் சரியாகும்ட்டு. ஏன்னா நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போது சர்ச்சுக்கு வந்து ஒரு ஆமாம் ஒரு இப்போ அந்த டிவி எங்கே வச்சுருக்காங்க, எங்கே வச்சுருக்காங்களா, எங்கே இருக்குன்னு தெரியலையே, ஒரு ஃப்ளாஷ் அங்கே இருக்கோ அந்த டிவி தான் நினைக்கிறேன். அப்போ அந்த மாடியில் இருந்தோம், அது வாங்கணும். அது வாங்கிறதுக்காக நான் கொஞ்சம் காசு வந்து சேர்த்து வச்சுட்டே வரேன். அப்போ வந்து 45,000 நினைக்கிறேன், 45,000 எவ்வளோ அந்த டிவி. அப்போ காசு சேர்த்து வச்சுருக்கிறேன். ஒரு 10,000 ரூபா கிட்ட என் கையில் வந்திருக்கு. இன்னும் எனக்கு காசு தேவை, வந்தால் தான் அந்த பாட்டு போடுறதுக்கு அந்த டிவி வாங்கி வைக்க முடியும், எல்லோரும் பாட்டு படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு சேர்த்து வச்சுட்டே இருக்கிறேன். அப்போது அன்றைக்கி காலையில் ஒருத்தர் வந்துட்டு, நான் இந்த மாதிரி ஒரு கூட்டம் திருநெல்வேலியில் நடத்தலான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுருக்கேன். நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் கேட்பேன், என்ன செலவாகுது என்ன யாது கேட்டு வைப்போம் அப்படின்னு தான், கொடுக்குறோமோ இல்லையோ கேட்டு வைப்போன்ட்டு. அவர் சொன்னார், எனக்கு எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இது பண்ணி எல்லாருமே பண்ணிடுறாங்க, ஒரு 10,000 ரூபா இருந்ததுன்னா கூட்டத்தை நடத்திடலான்ட்டு. நான் கரெக்டாக 10,000 சொல்கிறாரே ஆண்டவரே, இது கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து வந்ததாக இருக்காது. சில நேரத்தில் அப்படி தான் இருக்கும், கட்டுகிறேன் பிசாசே, பொல்லாத எண்ணத்தை கொண்டு வருகிறாய், என் பாக்கெட்டில் இருக்கிற 10,000
அந்த மாதிரி தான் வருது. ஆனால் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும், இது பிசாசு இதை பேச முடியாது, இதை அவர் தான் பேச முடியும். கடைசியில் இந்த 10,000 மேலேயுமா சரி. உண்மையில் நான் சொல்கிறேன், அந்த 10,000 அவர்கிட்ட கொடுத்துட்டேன். லெட் பை த ஸ்பிரிட். இப்போ நான் சொல்கிறது நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படி சொல்ல, இதெல்லாம் ஆண்டவரே உங்களை நடத்துவார். உண்மையிலே சொல்கிறேன், பெரிய ஃபெய்த்தில் கொடுத்துன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் ஆண்டோட உள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது. அப்போ எனக்கு அது பெரிய அமௌண்ட்டு தான் உண்மையிலே. அப்போ அந்த 10,000 கொடுத்துட்டேன். நான் நம்ம சர்ச்சில் உள்ளவங்களாம் தெரியும், அந்த நேரம் சொல்லியிருக்கிறேன். 10,000 கொடுத்துட்டேன். அவர் போயிட்டார், மீட்டிங்கும் இதாகிடுச்சு. எனக்கு என்ன யோசித்தேன்னா, எனக்கு இன்னும் இந்த 10,000 வச்சு கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, டிவி வாங்க முடியாது. டிவி வாங்குறதுக்கு இன்னும் 35,000 ரூபா எனக்கு தேவை, இருந்தால் தான் வாங்க முடியும்ட்டு. அப்போது எனக்கு தெரில, ஒரு வாரமாக 10 நாள் எனக்கு ஞாபகம் இல்லை, ஒருத்தர் 50,000 என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறார். அனுப்பிட்டு சொன்னார், இதில் 5,000 ரூபாய்க்கு நீங்கள் ட்ரெஸ்ஸு வாங்கிக்கணும், மீதி உங்கள் ஊழியத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தார். அப்போ நான் உண்மையில் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் இந்த டிவி மட்டும் வாங்கிட முடியுமான்னு யோசித்தேன். அதுக்கான காசுமே என்கிட்ட இல்லை. ஆனால் ஆண்டவர் டிவியும் வாங்க வச்சார், ஷாப்பிங்கும் போக வச்சார். அப்போது நான் இது எதை சொல்ல வரேன்னா, ராஜ்யத்தின் வழிகளும் காரியங்களும் வேறு மாதிரி இருக்குதுங்க. வழக்கமாக தேவைங்கிற நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், சேர்த்து வைக்கணும், கரெக்டா? ஆனால் நீங்கள் தேவைங்கிற நேரத்தில் தான் உங்களை கொடுக்கறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பார். ரொம்ப இல்லை, அம்புட்டு தான் இருக்குது, அம்புட்டு தானே இருக்குது, கொடுத்துரு. அப்போ முழுசா என்ன நம்பிப்பார். ஐயோ இது வேறங்க. ப்ராஸ்பரிட்டினா சிலர் நினைக்கிறாங்க, பைசா 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 அப்படின்னு போகிறது ப்ராஸ்பரிட்டிங்கிறது இல்லை. பைசாவெல்லாம் பைசாங்கிற ஆசையே உள்ளேருந்து பிடுங்கி போட்டுருவார், தேவன் தாங்கிற மாதிரி ஆக்கி விட்டுருவார். அதான் ப்ராஸ்பரிட்டி. உண்மையிலே சொல்கிறேன் நான், ப்ராஸ்பரிட்டியில் நல்லா வளர்ந்தவங்கெல்லாம் பைசா பைசான்னு ஓடுறவங்களாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏன்னா இது ஹார்ட் உள்ள வேலை நடக்கு பாருங்க. அதனால தான் ஜெஸ்ஸி டோப்லன்ட்டு ஃப்ளைட்லாம் வாங்கி நிப்பாட்டிட்டு சொல்கிறார், இது ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்தாரு. ஆனால் ஆண்டவர் இதை யாருக்கு கொடுக்க சொல்லுவாரோ இதை தூக்கி நான் என்ன பண்ணிடுவேன், கொடுத்துருவேன். ஏன்னா அவங்க பாருங்கள், பெரிய விமானங்களே கொடுத்து ஒருத்தங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த விமானத்தின் மேலே இருதயம் இல்லை, இருதயம் தேவன் மேலே இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த வரப்பில் இத்தனையோண்டு ஒரு இடம், அதை விட மாட்டாங்க. அதை எப்படி நாங்கள் விடுவது? 2 சகோதரர்களிடையே ஒரு பெரிய சொத்து பிரச்சனை வருது. ஒரு மனுஷன் தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டவன், இன்னொருத்தன் வளங்களை வைத்து வாழுகிறவன், ஒருத்தன் ஆதாரத்தை வச்சு வாழ்கிறவன். ஆபிரகாம் லோத்து. இவங்க 2 பேருக்கும் அது நடக்குது. அப்போ ஆபிரகாம் சொல்கிறான், நீ இப்படி போனால் நான் இப்படி போயிடுறேன், நீ இப்படி போனால் நான் இப்படி போயிடுறேன். லோத்து பார்க்குறான், எதெல்லாம் வெல்த்தாக தெரியுதோ அதெல்லாம் என்ன பண்ணுறான், எடுத்துகிட்டு அவன் போயிடுறான். பைபிள் சொல்லுது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஆக்சுவலி ஆபிரகாம் கூட வந்ததுனால தான் யாருக்கு ஆசீர்வாதம்? லோத்துக்கு ஆசீர்வாதம். ஆபிரகாம் கூட வந்ததுனால தான் யாருக்கு கிடச்சிச்சு? லோத்துக்கு கிடச்சிச்சு. ஆனால் இப்போ முடிவெடுக்கிற உரிமை யாருக்கு தரான்? லோத்து கொடுக்குறான். நீ அவன் என்கிட்ட என்னை அண்டி பொழைச்ச பையனி பேசுறதுக்கு என் மட்டும் டைலாக் இருக்கு, இதோட போயிரு அன்லாம சொல்லலாம். அவன் அப்படிலாம் சொல்லலை. நீ இப்படி போனா நான் இப்படி போயிடுறேன், இப்படி போனா இப்படி போயிடுறேன். நாம் சகோதரர்கள். அங்கிருந்து அந்த வார்த்தையை நான் எடுத்தேன், நாம் சகோதரர் கட்சி. ஆபிரகாம் சொன்ன வார்த்தைங்க அது. நாம் நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரனா தன் சகோதரனுக்கு விட்டு கொடுக்குறான். பரவாயில்ல அப்படின்னு கொடுக்குறான். ஆனால் அவங்க சொல்லட்டுமா, நீங்கள் பைபிள் நல்லா வாசித்து பாருங்க. ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு இப்போ அவன் போயிட்டான். எல்லாம் சொல்லுங்க, சகோதரனுக்கு இவன் என்ன பண்ணுறான், விட்டு கொடுக்குறான், பரவாயில்ல அப்படின்ட்டு. ஆனால் இங்கே என்ன நடக்கு பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஆண்டவரே இப்போ வரார். அப்போனா இந்த சீனை யார் கவனிச்சிட்டு இருக்கிறா? தேவன் கவனிச்சுட்டே இருக்கிறார். உலகத்தையே ஆசீர்வதிக்க போகிறேன், இவன் மூலமாக தான், இந்த சந்ததி மூலமாக தான் எல்லாத்தையும் நான் கொண்டு வர போகிறேன்.
ஆனால் இவனுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு. இவன் என்ன பண்ணுறான்னா தன் சகோதரனுக்கு விட்டு கொடுக்குறான். வேணா எடுத்துக்கோ. பாருங்க, இதெல்லாம் சும்மா ஈஸியாக செய்ய முடியாது, சொல்லிடலாம். ஆனால் உங்களுக்கு உரிமையானதை சில காரியத்தெல்லாம் பரவாயில்ல நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது அவ்வளோ ஈஸியே கிடையாது. அது அப்போ அங்கே எவ்வளோ பெரிய ஒரு ஹார்ட்டில் எவ்வளோ பெரிய ஒரு வேலை நடந்திருக்குது பாருங்களேன். இப்போ என்ன நடக்குது பாருங்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. அதாவது உலகத்திலே யாரோ பொதுவாக சொல்கிறாங்க, விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லைன்ட்டு. எனக்கு இது வந்து கிங்டமில் இது எவ்வளோ நிஜமாக இருக்குது பாருங்கள். தன் சகோதரனுக்கு அவன் விட்டு கொடுத்தது வேணால் கொஞ்சம் ஒரு சாதாரணமானதாக இருக்கலாம். ஆனால் கடவுள் அவன்கிட்ட பேசுகிறாரு, இனிமே நீ பார்க்குறதெல்லாம் உனக்கு சொந்தம் அப்படின்ட்டு. பார்க்குற பூமி முழுவதையும் நான் உனக்கு சொந்தமாக கொடுத்தேன். இந்த பிரசங்கத்தை நான் ஏற்கனவே இதை மட்டும் வச்சு நான் பேசியிருக்கிறேன். ஒரு கோர்ட்டில் போய் சண்டை போட்டுட்டு இருந்த 2 பேர் இந்த செய்தியை கேட்டு இப்போ வேற மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வச்சுக்கோங்க, நீ வச்சுக்கோ, நீ வச்சுக்கோ அப்படின்னு ஆயிடுச்சு. டெஸ்டிமனி இருக்குது, டெஸ்டிமனி இருக்குது. இதை மட்டும் ஒரு நாள் எடுத்து பேசிட்டு இருந்தேன் நான். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இந்த லோத்து என்ன பண்ணுறான்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தான். ஏதேன் தோட்டம் இருந்தான். போயிட்டான். அண்ணன்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு இடம் தான் வேணும், சொத்து தான் வேணும்னு போயிட்டான். ஓகேன்னு போயிட்டான். ஒரு நாள் உங்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா? அவன் அழகாக இருக்குன்னு போனாமல்ல, அதை கொளுத்திட்டாங்க தீ வச்சு. ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் பத்தியா இப்படி அப்பாவியா ஆபிரகாம் இருக்கார, வேண்டான்னு போயிட்டாரு பாரு. ஒன்றுமே இல்லாத அப்பாவியா ஆயிட்டாரு இந்த ஆபிரகாம். அப்படிங்கிற மாதிரி தான் அப்பாவி மாதிரி தெரிஞ்சு. ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, பா இதெல்லாம் பார்த்தா என்னையும் பார்த்த மாதிரி இருக்குதுப்பா, உன் இருதயம் எவ்வளோ பெருசு ஆபிரகாம். ஐ வாண்ட் டு ஹானர் தட் ஹார்ட். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்னைக்கு நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு. அப்போ தாங்க அந்த ப்ராமிஸ் ரிலீஸ் ஆகுது. அந்த ப்ராமிஸாக எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா அப்போ தான் ரிலீஸ் ஆகுது. அப்போ சொல்கிற, நீ பார்க்குறது மட்டும் இல்லை, உன் கால் பட்டாலே அது இனிமே உனக்கு சொந்தம் அப்படின்ட்டார். நீ கால் மிதிக்க எவ்விடத்தையும் உனக்கு உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன். பாருங்க, அடிச்சு பிடிச்சி மோதி கடிச்சு பண்றவனுக்கு ஏதோ கொஞ்சம் கிடைக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது அதோட அதை கம்பேர் பண்ணா இஸ் நத்திங். அது ஒண்ணுமே கிடையாது, அது ஒண்ணுமே கிடையாது, அது ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப பெருசுங்க. அப்போ இது வழக்கமான வழக்கு போட்டு எப்படியாவது எடுத்துடுறேன் எனக்கு அப்படின்னு போராடுற ஒரு காரியத்தில் ஆபிரகாம் என்ன பண்ணுறான்னா விடுறான், எடுத்துக்கோங்கிறான். கடவுள் அதில் போட்டிருக்கு, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த போது. அவன் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. போன உடனே வர்றார், இப்போ பேசுகிறார். லோத்துனா அந்த எபிரேய வார்த்தையில் வெயில், இந்த திரை போடுறோம்ல, திரை அப்படின்னு அர்த்தம், மூடி. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த போதுன்னு அர்த்தம்னா திரை அப்படியே விலகுது, திரை அப்படியே திறக்குது, அது வரைக்கும் திறக்காத ஒன்று திறக்குது. ஆமென். ஆமாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் முட்டாள்தனம் மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்னங்க இது, அப்படிலாம் விட முடியுமாங்க? அதெல்லாம் இல்லை, முட்டாள்தனம் இல்லை, இட் இஸ் ஃபெய்த். இது முட்டாள்தனத்தில் பண்ணுறது இல்லை. சிலர் அப்படி செய்வாங்க. சிலர் அவங்க வாழ்க்கையில் எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அது வேற மாதிரி தன்மை. பாருங்களேன், நீங்கள் காலை வச்சு மிதிச்சுட்டே இருந்தால் கூட அவர் சொல்ல மாட்டார் ஒன்றுமே. அப்படி சொல்ல, நான் அப்படி சொல்லல. இது ஃபெய்த் ஆக்ட். எல்லாம் சொல்லுங்க, விசுவாச செயல்கள். இது விசுவாசத்தினால இவன் என்ன பண்றான், சும்மா இல்லை, அவன் என்ன பண்றான்னா எடுத்துக்கோ அப்படிங்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியுது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இது ஒரு மேட்டரே கிடையாது. என் கூட ஒருத்தர் இருக்கிறார், எனக்கு வாக்கு பண்ண ஒருத்தர் இருக்கிறார், அவர் நான் பார்க்கிறத, என் கால் மிதிக்கிறத எனக்கு சொந்தமாய் தருகிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். அப்போ வழக்கமான இதாக இருந்தால் இதுக்கு சொல்யூஷனே வேற. அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இதை விடாத, அதை விடாத, உனக்கு வேற வயசாகி போச்சு. தெரியுமா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தேவன் அவனை அழைச்சி ஒரு 100 வயது ஆகும்போது தான் அவனுக்கு குழந்தைய தரார்.
ஏன்? அதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே கொடுத்துட்டார். ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட தன்மையெல்லாம் அவனுக்குள்ள கலந்து அப்படிப்பட்ட ஒரு சந்ததி வெளியே வரணும்னு அவர் ஆசைப்பட்டார். இந்த ஆபிரகாமுக்குள்ள இருக்குது பாருங்களேன். இந்த 25 வருஷம் அவன் தேவனோடு நடந்து தேவனை புரிஞ்சு வாழ்க்கையில் ஒரு இதுக்கு வரான் பாருங்க. இப்போ ஒரு சந்ததி வருது பாருங்க. இதுதான் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி. ஆமாம், அந்த வெயிட்டிங்க்கு ஒரு ரீசன் இருக்கு பாருங்க. ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்திருந்தா எப்படி இருந்திருக்குன்னு தெரில. அவனை மாதிரியே புலம்பிட்டு இருந்திருக்குமா இருக்கும், அவனை மாதிரியே இது பண்ணிட்டு இருக்குமா இருக்கும். இப்போ பார்த்தா அர்ப்பணின்னா அர்ப்பணிக்கிறான். ஈசாக்கு பலிபீடத்தில் படுக்கும்போது வயசு எத்தனை? சின்ன குழந்தை கிடையாது, அவன் டீனேஜ் எல்லாம் தாண்டின ஒரு பையன். அந்த நேரத்தில் தான் அவனை படுக்க சொல்கிறான், படுக்கிறான். இவ்வளவு தன்மை எப்படி வருதுன்னா, அந்த விசுவாச சந்ததியிலிருந்து வருகிற விசுவாச வித்தாக அது இருக்கிறது. ஆமென். நான் சொல்கிறேனே, காலையில் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள் அது வேற மாதிரி இருக்குது, நம்ம சிந்திக்கிற மாதிரி இல்லை. உலகத்தை பொறுத்தளவுக்கு அது பைத்தியக்காரித்தனமாக இருக்கலாம். அதை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அதெல்லாம் விட முடியாது, அதெல்லாம் இது பண்ணவே முடியாது, அதெல்லாம் செய்யவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லைங்க, உங்களுக்கு ராஜ்யம் புரியும்னா நீங்கள் விட தயாராகிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இதை பார்க்கிலும் மேலானதை செய்கிற ஒருத்தர் என் கூட இருக்கிறார், இதை விட சிறந்ததை தருகிற ஒருவர் என் கூட இருக்கிறார். ஆமென். ரியல் ப்ராஸ்பெரிட்டி ஜேர்னிங்கிறது கிவிங் தான், லூஸ் பண்ணுறது தான். என்னங்க இன்ஹெரிட் பண்ணுறதை பற்றி நீங்கள் சொல்லுவீங்கன்னு பார்த்தா இதுதான் பாத். லூசிங் கிவிங் இஸ் அ பாத் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. முட்டாள்தனமாக இருக்கும். அடிச்சு புடிச்சு புடுங்கலை, அவன் இருக்கிறதும் புடுங்கலை, அவன் சொத்தை எழுதி வாங்கலை. இதுதான் உலகத்தில் வச்சிருக்கிற செழிப்பின் கோட்பாடு. ஆனால் இங்கே தனக்கு உரிமையானதை கூட டேக் இட் அப்படின்னா வானம் திறந்து அவனுக்கு வேலை மாதிரி வேலை நடக்குது. வானம் திறந்து அவனுக்கு கொட்டப்படுகிறது. ஆமென். இதுதான் இந்த உலகத்தில் இல்லாத ஒரு கலாச்சாரம். தட் இஸ் a kingdom culture. எல்லாம் சொல்லுங்க, ராஜ்யத்தின் கலாச்சாரம். இது இந்த உலகத்துக்கு புரியாத ஒரு மொழிங்க. சில நேரம் நம்ம இங்கே வந்து பேசும்போது மக்களுக்கும் அப்படியே மொழிக்கிறாங்க, இது என்னது? இதுதான் தேவ மொழி. சிலுவையில் இயேசு தொங்கிட்டு இருக்கும்போது அவருக்காக தானே எல்லாரும் ஜெபம் பண்ணோம், ஆனால் அவர் எல்லாருக்காக ஜெபம் பண்ணுறாரு. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று. நம்ம ஊர் பழக்கமே இவங்களுக்கு தெரியல, ஆனால் கொஞ்ச நாளில் பாருங்கள் நம்ம ஊர் பழக்கம் இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு நம்ம ஊர் மாதிரியே இந்த ஊர் மாறும் பாருங்கள். ஒருவரை ஒருவர் கவனித்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவருக்காக ஒருவர் நிற்கிற ஒரு சமூகம் பிறக்கும். அதனால தான் தன்னை துன்புறுத்தின, தன்னை அடித்தவன், தனக்கு பண்ணவன் எல்லாருக்கும் அவர் ஜெபம் பண்ணுறார். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக போய் எலுமிச்சம்பழத்தில் சூனிய வை, நல்ல கோழியாக வாங்கி அறுத்துரு. இதுதான் வெளியில் ப்ராக்டிஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதான் பண்ணுறேன். ஆனால் அவர் சொல்கிறாரு, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களை துன்பப்படுத்தினவர்களை ஆசீர்வதியுங்கள். என்னது ஆசிட்டு ஊற்றணும்? ஆசிட் ஊத்துறது ஓகே, ஆனால் இவர் என்ன சொல்றாரு? ஆசீர் வதியுங்கள். ஐயா, மிதியுங்கள்னா பரவாயில்ல, நீங்க வதியுங்கள்னா சொல்றீங்க. எனக்கு மிதிக்கிறதுக்கு தான் வருது அவன் பண்ணதுக்கு. அப்போ கொஞ்சம் என்ன பாரு, அப்பாவை பாரு, அப்பாவை பாரு, அப்பாவை பாரு, அப்பா பாருன்னா டக்குன்னு அந்த சாயலுக்கு ஒப்பா மறுரூபமாக ஆரம்பிச்சிடுறோம். அந்த சாயலுக்கு ஒப்பாக நமக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க ஆரம்பிக்குது. ஏசு தோத்து போனாரா? தோத்து போகல. இத்தனை இருதயங்களை அவர் வென்றிருக்கிறார். இன்னும் எத்தனையோ இருதயங்களை அவர் வெல்ல போகிறார். எல்லா ராஜாவும் இந்த பூமியில் தன் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இன்னொருவனுடைய ரத்தத்தை சிந்தினான். ஆனால் என் ராஜா மட்டும்தான் தான் சொந்த ரத்தத்தை சிந்தி அவர் ராஜ்யத்தை அவர் பில்ட் பண்ணார். இட்ஸ் a different kingdom. வேற மாதிரி ஒரு ராஜ்யம். வழக்கமாக ஒரு ராஜா வரணும்னா அவன்
பல பேருடைய ரத்தத்தை சிந்தி தான் அந்த ராஜ்யத்தை கொண்டு வருவான். ஆனால் இவர் தன் சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை. அவர் ரத்தம் சிந்தினார். இன்னொருத்தனுடைய ரத்தத்தில் நான் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க மாட்டேன். இன்னொருத்தனை கொன்று, இன்னொருத்தனை சாகடிச்சு, இன்னொருத்தனை பலிகடாக்கி அதன் மூலம் நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர மாட்டேன். என் ரத்தத்தை, என் சொந்த ரத்தத்தை நான் சிந்தினார் பாருங்க. அதனால தான் இது வேற மாதிரி ராஜா, இது வேற மாதிரி ராஜ்யம். மற்ற இடத்துல பதவி, அந்தஸ்து, தலைமைத்துவம் இதெல்லாம் எதுக்கு? அடக்கி ஆளுவதற்கு. ரூலர்ஷிப், லீடர்ஷிப் எல்லாம் மக்களை ஒடுக்குவதற்கு. ஆனால் இங்கே யார் தலைவனாக இருக்கிறானோ அவன் மக்களுக்கு அதிக பணிவிடைகளை செய்ய கடவன் அப்படிங்கிறார். த லீடர்ஷிப் ஃபார் சர்வ் த பீப்புள் அப்படிங்கிறார். இது வேற மாதிரியான ஒரு காரியம் பாருங்க. அப்போ இது வெளியிலேருந்து பார்க்கும்போது இது வேற மாதிரி தெரியுது. ஆனால் இதுதான் நிஜம், இதுதான் அவருடைய ராஜ்யமாக இருக்கிறது. ஆமென். எழுந்து நிற்போனே காலையில் உங்கள் வாழ்க்கைக்கான தீர்வை நீங்கள் யோசித்திராத விதங்களில், நீங்கள் யோசித்திராத வழிகளிலே தேவன் அதை வைத்திருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இது நார்மலாக நம்மளால் பண்ண முடியாது. நான் தான் சொல்கிறேன்ல, இது நார்மல் திங்ஸ் கிடையாது. இது சூப்பர் நேச்சுரலாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடக்கும் ஒரு காரியம். நீங்கள் உங்களை திறந்து அவருடைய ஆவி உங்களில் கிரியை செய்ய, அவருடைய அன்பு உங்களில் கிரியை செய்ய நீங்கள் இடம் அளிக்கும் பொழுது இது உங்கள் வாழ்க்கையில் சாத்தியமானதை நீங்கள் பார்ப்பீங்க. மா கோரா சாச்சே ரே கிளேபோரோ ஷடலஹா சேகேரே பேனே. நான் தான் சொன்னேன், தேவையாக இருக்கும்போது கொடுக்க சொல்கிறாரு. எடுக்கணும்னு நினைக்கும் போது விட்டு விட சொல்கிறாரு. அடிக்கணும்னு நினைக்கும் போது ஆசீர்வதிக்க சொல்கிறாரு. எல்லாம் வித்தியாசமாக இருக்கு. நான் சொல்கிறேன், இந்த உலகுக்கே ஒரு வித்தியாசமான கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்த கடவுள் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னங்க, எனக்கு என் ரத்தத்தில் அது கிடையாதுங்க, என் சுவாபத்தில் அது கிடையாதுங்கன்னா அப்படிப்பட்ட ஆட்களை தான் கூப்பிடுறாரு. நான்லாம் படக்குன்னு எனக்கு கோபம் வந்துடுங்க. நான்லாம் அப்படி தான் நம்ம வர்றோம் எல்லாருமே, முறுமுறுக்கிறவர்களாக, கடன்பட்டவர்களாக இப்படிதான் வரோம். ஆனால் கடவுள் நம்மளை சேர்த்து கொண்டு அவர் பேரன்பை ஊற்றி ஒரு காலத்தில் இந்த மன்னிப்புங்கிறதெல்லாம் மன்னிக்கிறதா இருக்கலாம், சில பேர் பண்ண காரியங்களுக்கு அதை எடுத்துக்காம அவங்களுக்கு நன்மை செய்யணும்னு யோசிக்கிறதா இருக்கலாம். இதெல்லாம் மதத்தில் இருந்தபோது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப ட்ரை பண்ணி கூட அது முடியவே இல்லை. நல்லா ஞாபகம் இருக்கு, நீ மன்னிச்சாதான் ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்பார் அப்படின்ட்டாங்க. எவ்வளோ ட்ரை பண்ணி முடியல சுவாமி அப்படின்லாம் போயிச்செல்லாம் இருக்கு. அப்புறம் ஆக்சுவலி வாட் இஸ் லா? பிரமாணம் என்ன சொல்லுது? நீ மன்னிச்சனா கடவுள் உனக்கு மன்னிப்பார், அதான் பிரமாணம் சொல்லுது. ஆனா கிருபை என்ன சொல்லுதுன்னா, நான் உனக்கு மன்னித்தது போல நீ அவர்களுக்கு மன்னி அப்படிங்கிறார். பிரமாணம் சொல்லுது உன்னை போல் பிறனை நேசி. ஆக்சுவலி அது பிரமாணம் தெரியுமா உங்களுக்கு? என்ன நேசம்னு போட்டிருக்கு, அதுவா பிரமாணங்கிறீங்க? ஆமா, அது பிரமாணம். நியாய பிரமாணத்தினுடைய எசன்ஸை தான் ஜீசஸ் சொல்றார். லவ் காட், லவ் நேபர்ஸ். எப்படி ஒன்றை மற்றவனை நேசிக்கணும், ஒன்றை நேசிக்கிறது போல நேசி. முடியல. அப்போ வாட் இஸ் கிரேஸ்? வாட் இஸ் அ நியூ கவர்னன்ட்? இப்போ இயேசு சொல்றாரு, ஒன்றை நேசிக்கிறது போல நீ அவனை நேசிக்காத, நான் ஒன்றை நேசிக்கிறது மாதிரி நீ அவனை நேசி அப்படின்னு சொன்ன. உன்னை போல் பிறனை நேசி இல்லை. ஏன்னா சில பேருக்கு அவங்களே அவங்களுக்கு பிடிக்காது. ஆமா, என்ன மாதிரி அவ்வளவுதான். அதனாலதான் உன்னை போல் பிறனை நேசிங்கிறது இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க, அதை இயேசு மாத்திட்டார்.
நான் உங்களுக்கு புதிய கற்பனைகளை தருகிறேன் அப்படின்னு சொன்னார். எது அந்த புதிய கற்பனை? உன்னை போல பிறனை நேசிக்க சொல்ல, நான் உன்னை நேசிக்கிற மாதிரி நீ இன்னொருத்தனை நேசி அப்படின்னு சொன்னார். தட் இஸ் a new commandment. உன்னை போல் அல்ல, என்னை போல். உன்னை போல் நேசி அல்ல, என்னை போல் நேசி. மாத்திட்டார், அதை அப்படியே மாத்திட்டார். உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்க ஜீவன்ல ஆபரேட் ஆகணுமா, நீங்க லவ்ல ஆபரேட் ஆகுங்க. லவ்ல ஆபரேட் ஆகிற ஒவ்வொருவரும் ஜீவன்ல ஆபரேட் ஆகுறீங்க. அப்ப இந்த பகைமை, இந்த கசப்பு, வெறுப்பு இதெல்லாம் நம்ம இருக்கும் பொழுது அது ஜீவனுக்கு எதிரான ஒரு சக்தி. அதுக்கு பேர் தான் மரணம். அதனாலதான் தன் சகோதரனை பகைக்கிறவன் இன்னும் இருளிலே இருக்கிறான். ஆனால் ஒளியில் இருக்கிற நாமோ ஒருவர் நேசித்து ஜீவனுக்குள் இருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 1 யோவான்லாம் போய் வாசித்து பாருங்க. 1 யோவான் 2 யோவான்லாம் வாசித்து பாருங்க. அப்போ நீங்க அன்பில் இருக்கிறீங்கன்னா ஜீவன்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் பாருங்க, சின்ன சின்னதெல்லாம் பெருசாக்கி just leave it. அப்பா சொல்றாரு, என்னை போல் நான் உன்னை எப்படி நேசித்தனோ அப்படி நேசிங்கிறாரு. நான் உன் மேல எப்படி அன்பு செஞ்சனோ அப்படி அன்பு செய்யுங்கிறாரு. ரேக்லேமா சட்டாலா ரஹாசே ரோஹோ சாத்தேரே நெஹென்தோரா பஹாத்தேரே. டாடி, இந்த இடத்துல ஒரு டிவைன் லவ் ஊற்றப்படட்டும். டாடி, இந்த இடத்துல ராஜ்யத்தின் கலாச்சாரத்தின் காரியங்கள் ஊற்றப்படட்டும். டாடி, இந்த இடத்துல உங்க ராஜ்யத்தில் இருக்கிற அந்த சிறந்த மதிப்பீடுகள் ஜனங்கள் மனங்களுக்குள் இறங்கி வரட்டும். ஓ ஹல்லேலூயா. கேள்வியில் இருக்கிற எங்களையே பதிலாக, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரச்சனையில் இருக்கிற எங்களையே தீர்வாக, ஹல்லேலூயா. வேணும்னு சொல்ற எங்களையே கொடுக்கிறவர்களாக, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போட்டி போட வேண்டிய இடத்துல விட்டு கொடுக்கிறவர்களாக. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. உங்க ராஜ்யத்தின் கலாச்சாரம் இந்த காலை வேளையில் இறங்கி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ராஜ்யத்தின் கலாச்சாரங்கள் எங்கள் இருதயங்களில் வருவதாக. உம்முடைய சித்தங்கள் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இப்பொழுது இந்த சபையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டு கொண்டிருக்கிற, இதில் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் குடும்பங்களிலும் செய்யப்படுவதாக. ரேக்லேபோ ஷேடேலே ஹென்தோரோ போலாரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்கள் கனெக்ட் ஆகும்போது இதுவரை திறக்காத ஃபைனான்ஸ் உங்களுக்காக திறக்கும். இதுவரை திறக்காத சுகம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். இதுவரை வராத நன்மைகள் நீங்கள் அதை யோசித்திருக்கவே மாட்டீங்க. ஆனால் அது தன்னால் கோமாளித்தனமா அந்த உலகம் பார்க்கலாம். ஆனால் நீர் இவைகளின் வழியாக இந்த உலகை வென்றீர். உங்க ராஜ்யம் இன்னும் பரவுகிற ராஜ்யமாக, பெருகுகிற ராஜ்யமாக இருக்கிறது. நல்லா விளங்கி கொள்ள உதவி செய்யுங்க தகப்பனே. ஹல்லேலூயா. எங்க சாயல் என்னங்கிறத காலையில் எங்களுக்கு காட்டுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில் அன்பு பெருகட்டும், செழுமைகள் பெருகட்டும், சுகம் நலன் பெருகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எங்கள் இருதயங்களுக்குள்ளாக இந்த ராஜ்யமே இறங்கி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்குள்ளாக அந்த கலாச்சாரங்கள் வந்து வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. தேவையில் இருக்கும் பொழுது கொடுக்கிறவங்களாக எங்களை அழைக்கிறீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாக்குவாதத்துக்கு நடுவில் விட்டு விடுகிறவர்களாக எங்களை அழைக்கிறீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரச்சனைக்கு நடுவில் எங்களுக்கே பதில் தெரியாத போது நாங்கள் இன்னொருத்தருக்கு பதில் சொல்ல, இன்னொருத்தருக்கு ஜெபம் செய்ய, இன்னொருத்தருக்கு உதவ எங்களை அழைக்கிறதற்காக ஸ்தோத்திரம் தாப்பனே. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. உங்கள் சாயலுக்கு ஒப்பாக எங்களை மறுரூபப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைனில் பார்க்குற, ஃபேஸ்புக்கில் பார்க்குற எல்லா பிள்ளைகள் மேலே பூரண கிருபைகள் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். வாவ் வாவ் வாவ். That is a kingdom message. திருப்பி ஒரு வாட்டி கேட்டு பாருங்க, மறுபடியும் இது உங்களுக்குள்ள போட்டோம். இது ஒரு பெரிய இம்பார்ட்டேஷன் உங்க வாழ்க்கையில கொண்டு வர ஆரம்பிக்கும். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர்கிட்ட நாம் கொடுக்க போகிறோம்.
நம் கரங்களில் எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை எடுத்துக்கொள்ளலாம். தேவையில் இருக்கிறவங்க இன்னும் நிறைய கொடுங்க. கடனில் இருக்கிறவங்கெல்லாம் பெருசாக விதைங்க. யாராவது உங்களுக்கு கடன் பட்டிருந்தா அவங்களுக்கு போய் மன்னிங்க. இல்லைங்க பெரிய தொகையாச்சே, மன்னிங்க. அவங்க விசுவாசத்துக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க. எல்லாம் பண்ணுங்க. அதாவது என்னங்க இப்படிலாம் வாழ்க்கை மாறுமான்னு நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி வாழ்க்கை மாறும். ஆமென். இது அந்த அளவுக்கு விளக்கிட முடியும்னு நான் நம்பலை. இது விளக்கவே முடியாத ஒரு மேட்ரு. இயேசு சொன்ன நிறைய விஷயங்கள் அப்படிதான் இருக்கும். சம்பந்தமே இருக்காது. ஆனால் அதை பண்ணும்போது நடக்க வேண்டியது நடக்கும். நடக்க வேண்டியது நடக்கும். நீங்கள் யாரையும் மன்னிப்பீங்க, அது வரைக்கும் உங்களுக்கு நோ சொல்லிட்டு இருந்த இடத்துல இருந்தெல்லாம் எஸ் வர்றதை பார்ப்பீங்க. உங்களுக்கு தெரியும் அதுக்கு இது சம்பந்தம் இருக்கு பாஸ், சம்பந்தம் இருக்கு. விடுதலை பண்ணுங்கள், விடுதலை பண்ணப்படுவீர்கள். ஆமென். forgive them. வேற மாதிரி இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்தீங்கன்னா இந்த ராஜ்ய கலாச்சாரத்தை ஆக்சஸ் பண்ணணும். அப்பதான் இந்த ராஜ்யத்தின் காரியத்தை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஒரு ஊருக்கு போறீங்கன்னா அந்த ஊர்ல சில விதிமுறைகள் இருக்கு பாருங்க. வாகனத்தை இந்த வழியா ஓட்டணும். நமக்கு சில இதுல கீஃப் ரைட் இருக்குது, சில ஊர்ல கீஃப் லெஃப்ட் இருக்குது. அப்போ அந்த ஊர்ல எது விதியோ அதான் பண்ணணும். இங்க இருக்கிற விதியை போய் அங்க செயல்படுத்தக்கூடாது. அது மாதிரிதான் நாம இந்த உலகத்துல இருக்கிறோம், ஆனா ராஜ்யத்தின் விதியை செயல்படுத்த போறோம். ஆமென். அதனால சொன்னார், நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறீங்க, ஆனா ஏன் ராஜ்யத்தின் விதியை நீங்க செய்ய போறீங்க. அப்ப செய்யும் போது என்ன ஆகும்? இந்த உலகத்தின் விதி இருள், ஏன் ராஜ்யத்தின் விதிங்கிறது வெளிச்சம். இது அதை மேற்கொள்ளுகிறத நீ பார்க்க ஆரம்பிப்ப. நன்மையினால் தீமையை நீங்கள் வெல்லுகிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இட்ஸ் டிஃபரன்ஸ் கிங்டம். கரங்களை எடுத்துக்கோங்க. கர்த்தருக்கு கொடுக்க போறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நீங்க கொடுக்கலாம், விதைக்கலாம். ஆன்லைன்ல பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமா நீங்க கொடுக்கலாம். கூகுள் பே மூலமா அக்கௌண்ட்ல நீங்க விதைக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை எடுத்துக்கோங்க. ஆசீர்வதித்து கொடுக்க போறோம். ஹல்லேலூயா. உலகத்துக்கு வேணும்னா அது இன்னும் சேர்க்கும், ஆனா நமக்கு வேணும்னா இன்னும் கொடுக்க போறோம். எஸ். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வித்தியாசமா இல்ல? அது எப்படி? அப்படிதான் அவர் டிசைன் பண்ணியிருக்கிறார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மனிதர்கள் மடியிலே போடுவார்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். வாவ், இஸ் டிஃபரன்ஸ். சோகமா இருக்கும்போது சோகமா தான் இருக்கணும், இதுதான் உலகம். ஆனா கடவுள் சோகமா இருக்கும்போது சிரி அப்படிங்கிற. அது எப்படி பாஸ்? ஜெயிலில் போட்டால் எப்படி சிரிக்க முடியும்? சிரி அப்படிங்கிறார். பிரச்சனையில் இருந்தால் கவலையாக தான் இருக்கணும். ஆனால் பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் போய் மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை சொல்ல முடியும். ஏன்னா இது வேற மாதிரி ராஜ்யம், வேற மாதிரி ஆவியை உங்களுக்குள்ள அவர் ஊட்டுகிறார். இன்னைக்கு காலையில் உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறப்போகுது. நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்குறவங்க வாழ்க்கை முறையாக மாறுது. இது ஏதோ ஒரு பிரசங்கம் கிடையாது, இட்ஸ் எ இம்பார்ட்டேஷன். இந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக ஒரு வித்தை கொண்டு வந்து விதைக்குது. ஒரு ஆவி அது உங்களுக்குள்ள திறந்து விடுது. வாழ்க்கையின் முறைகளிலே மாற்றங்களை நீங்கள் பார்க்க போறீங்க. தாப்புனே இன்னைக்கு இந்த விதைக்கிற இந்த விதையெல்லாம் உங்க ராஜ்யத்தில் விதைக்கிறாங்க. அவங்க கிங்டம்ல சோ பண்றாங்க. உங்க ராஜ்யத்தில் விதைக்கும் போது உங்க ராஜ்யத்துக்குன்னு ஒரு நீதி இருக்கு, அது வெளிப்படும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல நோக்கங்களுக்காக விதைக்கிறாங்க. அநேகர் பயன்படும்படுகிற நிலத்தில் அவங்க விதைக்கிறாங்க. அப்போ அது வேற மாதிரி ஒரு அறுவடை அது கொண்டு வரட்டும். 30, 60, 100மான அறுவடைகளை நான் இப்போது இந்த நாளில் விதைக்கிற பிள்ளைகள் மேலே நான் பேசுகிறேன் சுவாமி. இதுக்கப்புறம் ஒரு பெரிய பெருக்கத்தை அவங்க பார்க்கட்டும், அவங்க ஃபைனான்ஷியலில் ஒரு பெரிய இன்க்ரீஸ் அவங்க பார்க்கட்டும் இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. நீங்கள் செய்கிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. Praise God, praise God.
பாடல் பாடும்போது நம் கத்தர் கண்டு கொடுக்கலாம்.